எல்லா பெரிய கடவுள்கள் சிலையிலையும் மந்திரத்தகடெல்லாம் வைப்பாங்க. இவர் எல்லா கடவுள் சிலைகளையும் கீழே இவரும் ஒரு மந்திரத்தகடு வச்சிருப்பார். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கிரப்பிட்ட மட்டும் எழுதி செம்பு தகட்டில் எழுதி அதை எல்லா கடவுளுக்கும், அமெரிக்காவுக்கு இருக்கிற ராமருக்கும் இருக்குது, எல்லார்கிட்ட அவர் செஞ்ச எல்லா கடவுளுக்கும் அதை சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. அடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கள் சிந்தனையில் கடவுள் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டே தான் அந்த கடவுள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் மிக சிறந்த சிலைக்கூடமாக எல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். அவர் எங்க அந்த முருகர் சிலை வேணும், எவ்வளவுங்க? நாய் சிலை கிலோ 65 கிலோ ரூபாங்க, முருகரும் கிலோ 65 கிலோ தாங்க, கிலோ 65 ரூபா தாங்க, நீங்கள் எது வேணாலும் செஞ்சு தரேங்க. இப்படி தான் அவர் சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒருவர் அவர். அவங்க சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்காங்க. ஐயர் வெள்ளை என்ன சிவப்பாக இருக்கும் சொன்னால் சரியாக இருக்குன்னு ஒரு நகைச்சுவை காட்சி வருவதை போல நீதிபதி சொன்னால் சரியாக இருக்கும். ஜாதி என்பது 100 ஆண்டுகளில் உருவானது. அவன் தீர்ப்பில் எழுதியிருக்கான். அந்த கும்பல 4 வர்ணம் என்பது தான், அதை காப்பாற்றுவது தான் சனாதன தர்மம். 4 வர்ணத்தை பாதுகாத்து அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கு விளக்கோரையெல்லாம் பல பேர் கோல்வாக்கர்லாம் எழுதிட்டான். இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகரெல்லாம் எழுதினார்கள். இன் அக்கார்டன்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்டு கஸ்டம்ஸ் ஆஃப் த டெம்பிள், கோவிலின் பரம்பரை வழக்கப்படி இதை ஏற்ற வேண்டும். அப்படி தான் அவங்க கேட்டிருக்கான். பரம்பரை வழக்கப்படி ஏற்றுனாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் இல்லைதான் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஏற்றணும் அப்படின்னு போடுறான். நீ விண்ணப்பம் கொடுத்தது வேற. இந்த விண்ணப்பத்திற்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்று போகிறப்ப விண்ணப்பமே மாறுது. மேகாலயாவில் ஒரு வழக்கு, அதில் ஒரு சொல்கிற இந்த முஸ்லீம்கெல்லாம் வந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாடு விடுதலை பெற்ற போதே அவன் இஸ்லாம நாடுன்னு சொல்லிவிட்டான்ல, நீ இந்து நாடுன்னு சொல்கிறத பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், வச்ச முடிஞ்சிருக்கோம். இதை மற்றவங்க செய்கிறாங்களா இல்லையோ, நம்ம மோடிஜி அவர்களால் செய்ய முடியும், மோடிஜி அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அவன் எழுதுகிறார். 2 முறை இருக்குது. ஒன்று பாஞ்சாலி டைப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வச்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. அதுதான் பாஞ்சாலி கதையை எழுதிட்டான். எங்கள் சாமிங்களே பண்ணிச்சிரா, நாங்களாக பண்ணுறோம். இன்னொன்று நம்ம பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நமது பெண்களை திருமணம் செய்தார்கள். அப்புறம் பார்த்தான், உங்களுக்கு பூணூல் போடுற உரிமை கிடையாது, உங்களுக்கு மந்திரம் சொல்லுகிற உரிமை கிடையாது, சூத்திரம் எப்படியோ அப்படி தான் பெண்களும். ஏன்னா அவன் திருமணம் பண்ணதும் நம்ம பொண்ணுங்களை தான் திருமணம் பண்ணான். அப்படி வைத்தான். பிராட்லா 3 முறை, ஒரு நாத்திகன் இங்கிலாந்தில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதல் முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும். கடவுள் அறியாங்கிறான், நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. பதவி பிரமாணம் குறிப்பிட்ட நாள்லாம் போயிடும். பதவி போச்சு. பதவி பிரமாணம் எடுக்காமல் 3 மாதம் 6 மாதம் நீக்கிட்டான். மறுதேறுதல். திரும்பி மக்கள் அவருக்கு தான் வாக்களிக்கிறாங்க. திரும்ப எடுக்க மாட்டேங்கிறார். திருப்பியும் அவர் நீக்கிறான். 3வது முறையாக நாடாளுமன்ற ஒரு மறுதேர்தல், அவரே தான் ஜெயிக்கிறார் திரும்பவும். அப்போ தான் நாடாளுமன்றம் யோசிக்கிறது, நாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இந்த கடவுள் பெயரால் விட்டுட்டு மனசாட்சியின் பெயராலும் ஒன்று வச்சுருவோம் என்று அப்போது திருத்தினார்கள். எப்போ 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழ் எப்படா வந்தது? ஆதிசிவன் பெற்றுவிட்டான். சரி, அவன் பெற்று போட்டான். ஏதோ ஒரு கல் மண் மாதிரி, சரி இது குழந்தையாக கூட இருக்கட்டும் தமிழ். அப்படி தான் வந்துதான். திடீர்னு மக்கள் பேசியெல்லாம் வரல. உழைப்பு இல்லைன்னா மொழி இல்லை என்பார்கள் ஆய்வாளர்கள். அவன் அப்படி சொல்கிறான். சரி, அப்புறம் அதுக்கு இலக்கணமெல்லாம் அதுக்கு எப்படி உங்களுக்காக தெரியும். ஆரியம் அங்கிருந்து வந்தான் ஒருத்தன், ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் மேவும் இலக்கணம் செய்தான். அதுக்கு அதற்கு எதிர்த்து புத்தர் புரட்சி செய்தார். உன் வேதம் பொய், இந்த ஜாதிங்கிறது பொய், இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காத, மனிதன் எல்லாம் மனிதன் தான், எல்லாம் சமமானவர்கள் தான், எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. நீ எவன் எழுதியிருந்தாலும் நம்பாதப்பா நீயே. நான் சொன்னா கூட நம்பாதன்னு சொன்னவர் புத்தரும் சொன்னார், பெரியாரும் சொன்னார். அவன் தீர்ப்பு சொல்கிறான், விந்திய மலைக்கு தைக்க அதெல்லாம் கிடையாது, சத்திரியனும் இல்லை வைசியனும் இல்லை, ஒன்று பிராமணன் சூத்திரன் 2 பேர் தான், நீ சூத்திரன் அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு திருமணம் செல்லாது என்பதை சொல்லிவிட்டான். இங்கு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டான். 3வதாக சொன்னான், சூத்திரனுக்கு மனைவியும் ஒன்று தான், வைப்பாட்டியும் ஒன்று தான், சொத்தில் பங்குண்டு. அப்போ நம்ம சூத்திரர்கள் என்று வேதம் சாஸ்திரம் மட்டும் சொல்லவில்லை. நம்ம எது சொல்லி கொண்டிருக்கிறது என்றால்,
நீதிமன்றங்களும் சொல்லுகின்றன, சட்டத்தையும் அப்படி சொல்ல செய்கிறார்கள். மகாத்மா ஜோதிபா புலே சொன்னார், நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் பிரம்மாவை. குழந்தை பிறப்பதற்கு உறுப்புகள் வேண்டும், பிறந்த குழந்தையை காப்பதற்கு பாலூட்டும் உறுப்புகள் வேண்டும். இவற்றோடு பிரம்மாவை கற்பனை செய்தால் விசித்திரமான மிருகம் போல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் கடவுள் பக்தி உள்ள ஒரு நாத்திகர் இல்லை அவர். ஆனால் இடஒதுக்கீட்டை பற்றி தொடக்கத்தில் பேசியவர் அவர். நம்ம டிஎம் நாயர் அடுத்தது பேசினார். ஸ்பர்டங் பேச்சுன்னு ஒரு புகழ்பெற்ற பேச்சு அது. அதில் சொல்கிறப்ப தான் சொன்னார், நான் 35 வருஷமாக டாக்டராக இருக்கிறேன், இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார் இவர். 4000 ஆயிட்டல்ல, இந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 4001வது ஜாதி வந்துட்டு போகுது, ஏன்டா கொள்றீங்க? இதுதான் நான் கேட்பது. 4000 வரைக்கும் பேசாமல் தான் இருந்தீங்க, இதெல்லாம் சொல்லி தான் 4000 இருக்குது. இல்லைனா 4 ஜாதியாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும். 4001ஆக மாறப்போகிறது. இன்னொரு திருமணம் பண்ணிட்டுங்களே. 1924 நான் சென்னைக்கு சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு வந்திருந்தேன். என்னை திண்ணையில் தான் படுக்க வைத்திருந்தார். திண்ணையில் தான் 2 நாள் தங்கியிருந்தேன். மகாத்மா காந்தியவே உள்ளூர் தலைவர் வீட்டுக்குள்ளே விடல, திண்ணை மேலே படுக்க வச்சுருந்தார். நான் 2 நாள் அங்கே தங்கியிருந்தான். தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு போனேன். இப்போது வந்தேன். என் மனைவி அவர்கள் வீட்டு அடுக்களை வரைக்கும் போனார் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாப்பா மாறிட்டானா அவர். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயா சுயமரியாதை இயக்கம் 25 தான் வந்தது, நீ 24 வந்தப்போ சுயமரியாதை இயக்கம் இல்லை, 27 வந்தப்போ சுயமரியாதை இயக்கம் வந்துருச்சு. சுயமரியாதை இயக்கம் தான் உனக்கு என்ட்ரி வாங்கி கொடுத்துருக்குது, இல்லைனா வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டேன் பாப்பா வீட்டுக்குள்ளே. இதை சொல்லலை இவங்க. வீடு கட்டுறான், ஏய் என் வீட்டுக்கு மேலே உயரமாக கட்டக்கூடாதுன்னு இடிக்கிறான் வீட்டை. 2 அடுக்கு கட்டக்கூடாதுண்ணா, 1 அடுக்கு தான், 2வது அடுக்கு பூரா இடிச்சு தள்ளுறான். கோயிலில் போய் நான் சாமி கும்பிடுவேன்னு போகிறான், உள்ளலாம் போது இங்கே தேங்காய் பழத்தை இவனே வாங்கி போய் உடைக்கிறான். உடைச்சி கற்பூரம் வைத்து கும்பிடுறான். அவ்வளோதான் அவன் பண்ணது. போலீஸில் கேஸ் கொடுத்துட்ற ஐயர். இந்த பையன் இங்கே அவனே தேங்காய் உடைச்சிருக்கிறான். அவன் தேங்காய் உடைச்சது தப்பா? யார் அடித்தாலும் உடையும், அது அவன் அடித்தது தப்பு. அவருக்கு ஓராண்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. நீ எப்படா நீயே போய் தேங்காய் உடைச்சி கற்பூரம் பற்ற வச்சுன்றது தண்டனை கொடுக்கப்பட்டது. மந்திரமல்ல தந்திரமே என்ற அறிவியல் நிகழ்ச்சி தான் இது. அறிவியலுக்கு மாறாக பலவற்றை நம்பிக்கொண்டு நாம் ஏமாந்து போய்விடுகிறோமோ என்பதை விளக்குவதற்காக தோழர் சிப்பி ராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை செய்தி கொடுத்தார். அதில் பல செய்திகளை சொல்லியிருப்பார். அவரை பற்றியும் சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும். இந்த ஜாதியம் என்பதிலிருந்து எப்படி இருந்தார் அப்படின்றதுக்காக அவர் ஒவ்வொன்றும் சிலை சிற்பிகள்லாம் தங்களுடைய சிற்பக்கூடத்துக்கு ஏதாவது பெயரை வைப்பார்கள். விநாயகர் பேரை வைப்பான், முருகன் பேரை, ஏதாவது அவனுக்கு விருப்பமான கடவுள் பேரை வைப்பார்கள். ஆனால் அவர் அதுக்கு வச்சுருந்த பேர் கடவுள் உற்பத்தி மையம் அப்படின்னு வச்சுருந்தார். அப்படி தான் அதுக்கு பேர் வச்சுருந்தார். அவருடைய சிற்பக்கலை கூடத்திற்கு அவர் வைத்த பெயர் கடவுள் உற்பத்தி மையம். எல்லா கடவுளையும் அவர் தான் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தார். கடவுளாக அவங்கள உற்பத்தி பண்ணல. இன்னும் வேடிக்கையாக பலவற்றை அவர் செய்திருக்கிறார். இன்னும் வியாபாரம் கெட்டு போயிருன்னு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. எல்லா பெரிய கடவுள் சிலையிலையும் மந்திரத்தகடெல்லாம் வைப்பாங்க. இவர் எல்லா கடவுள் சிலைகளையும் கீழே இவரும் ஒரு மந்திரத்தகடு வச்சிருப்பார். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கிறிஸ்தவ மட்டும் எழுதி செம்பு தகட்டில் எழுதி அதை எல்லா கடவுளுக்கும், அமெரிக்காவுக்கு இருக்கிற ராமருக்கும் இருக்குது, எல்லார்கிட்ட அவர் செஞ்ச எல்லா கடவுளுக்கும் அதை சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. அடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கள் சிந்தனையில் கடவுள் இல்லைங்கிறத வச்சுக்கிட்டே தான் அந்த கடவுள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் மிக சிறந்த சிலைக்கூடமாக எல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். அவர் எங்க அந்த முருகர் சிலை வேணும், எவ்வளவுங்க? நாய் சிலை கிலோ 65 கிலோ ரூபாங்க, முருகரும் கிலோ 65 கிலோ தாங்க, கிலோ 65 ரூபா தாங்க, நீங்கள் எது வேணாலும் செஞ்சு தரேங்க, இப்படி தான் அவர் சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒருவர் அவர். ஏன்னா உண்மையை தெரிஞ்சது அதுதான், எல்லாருக்கும் தெரியும். இவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறதில்ல, அவ்வளோதான். பெரியாரிடம் ஒரு முறை கேள்வி கேட்டபோது கடவுள் இல்லை என்று யார் நன்றாக தெரிந்தவர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நாத்திகர்கள் யார்? ஓ, ஐயரில் அர்ச்சகர், பாதிரியார், முல்லா, இவங்களுக்கு நல்லா தெரியும் என்று அவர் வேடிக்கையாக சொன்னதாக சொல்லுவார்கள். அப்படித்தான் இப்போடைய நம்பிக்கை இருக்கிற சூழல். அவர் பல நிகழ்ச்சிகளை நமக்கு விளக்கி இருக்கிறார். அவர் நேரமாகிடுச்சுன்னு முடிச்சிட்டாரே நினச்சேன். அப்புறம் தான் தோழர்கள் சொன்னாங்க பனி பெய்யும், சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் என்பதாக. நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டோம் அங்கே, ஏன்னா நிறைய பேச்சாளர்கள் இருந்ததுனால கொஞ்சம் அதிக நேரம் சென்று விட்டது.
இப்போ இன்றைக்கு நாம் இந்த தலைப்பில் சில செய்திகளை பேச இருக்கிறோம். முதலில் நாம் பெரியார் இயக்கம் என்பதும் அது சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதான பல அமைப்புகளாகத்தான் இருக்குது. ஒரு பக்கம் மக்களிடம் சிறந்தையை பரப்புகிற இயக்கங்களாக நாமும், அதை ஆட்சியில் போய் நடைமுறைப்படுத்துவதாக அரசியல் கட்சிகள். அப்படித்தான் திராவிட இயக்கத்தின் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் கருதுவதை அத்தனையும் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்கள், அரசியல் சார்பாக இருப்பவர்கள் செய்துவிட முடியாது. ஆனால் அதில் கூடியமானவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் முயற்சி செய்வதை வரவேற்பதற்கு மக்களை பண்படுத்த வேண்டியது தேவையாக இருக்கிறது. ஒன்று நடந்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல போராட்டங்கள், பல உயரிய தத்துவங்கள் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கின்றன. பல தத்துவங்கள் இருக்கிறது. இந்த தத்துவங்களை எல்லாம் அரசு ஆணையால் மட்டும் நடைமுறைப்படுத்தி விட முடியாது. அரசு ஆணைகள் ஏராளமாக இருக்கு. எந்த ஆணையை யார் படிக்கிறார்கள், யார் நடைமுறைப்படுத்துகிறார்கள், யாரும் இருக்காது. ஆனால் நமக்கு தெரியாத ஆணைகளை நாம் பின்பற்றி கொண்டிருப்போம். அவர் முதலே கூட கண்ணன் நினைக்கிறேன் பேசுகிற போது சொன்னார், இந்தியாவில் இந்திய தண்டனை சட்டம் இருக்கும், அது இருக்குது. இந்தியாவில் உரிமையியல் சட்டங்கள் இருக்கிறது, சிவில் உரிமைகள் என்னங்கிறதுக்கு சட்டம் இருக்கும். இதையெல்லாம் மீறினால் என்ன தண்டனை என்பதற்கு சட்டம். எது குற்றம்னு சொல்கிறதும் அதை மீறினால் என்னென்ன எல்லாமே சேர்ந்து மனு நீதினு வச்சுருந்தான். ஒன்று மனுசாஸ்திரம். உனக்கு என்னடா உரிமைன்னு அவன் தான் சொன்னான், மீறினா என்ன தண்டனைன்னு அவன் தான் சொன்னான். எல்லாவற்றையும் சொன்னார். இந்த அரசியல் சட்டத்தை படித்தவர்களோ அல்லது தண்டனை சட்டத்தை படித்தவர்கள் யாருமே மனித நீதியை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பின்பற்றுவார்கள். அது எந்த முறையில்னா, மக்கள் மனதில் அதை உருவாக்கி வைக்கிற ஒரு பெரிய பரப்புரையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் பல பேர் இருந்ததை போல. அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக தங்களை கற்பித்து கொண்டார்கள். மக்களுடைய ஏற்பை எடுப்பது என்பது தான் முக்கியமாக, அதை ஏற்க செய்வது என்பது தான் முக்கியம். மார்க்சிய சிந்தனைகள் போராட்ட வடிவில் வந்தபோது கூட புதுசாக கிராம்ஷின்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், பலவந்தமாக வீழ்த்துவதை விட கன்சென்ட், அதுக்கு மக்களுடைய ஆதரவை பெறுவது, அதை உருவாக்குவது, அது ஒரு தேவையாக இருக்கிறது. அதை யார் செய்கிறான்னா, அந்த மாற்றத்துக்கு மக்களை தயார்படுத்துவதை இந்த மேற்கட்டுமானத்தில் இருக்க பலகு தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கலையாக இருக்கலாம், அது இசையாக இருக்கலாம், உரையாக இருக்கலாம், நூலாக இருக்கலாம். இப்போ ஒரு நூல் கூட நான் அதை முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஐயா, அவர் நம்முடைய சேலம் மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் அண்ணன் கந்தசாமி அவர்களோடு அவர் வந்திருந்தார். ஐயா தோழர் சேத்திர பாலகிருஷ்ணன் ஒரு அருமையான நூலை என்னிடம் கொடுத்தார். ஒரு செய்தியை எப்படி ஒருவருக்கு சொல்ல வேண்டும், சொல்ல முடியும் என்பதுக்கு இலக்கணம் போல் அதை எழுதியிருந்தார். கலைஞரை பற்றி, கலைஞரின் பேனாதான் அது எப்படி வந்தது என்பது, அந்த கலைஞர் எப்படி உருவானார் என்பதை, கலைஞர் எப்படி உருவாக்கினார் என்பதை, இந்த ஆட்சியை நாட்டை எப்படி உருவாக்கினார், இரண்டையும் ஒரு சில 100 பக்கத்தில் அதை அடக்கியிருந்தார். அதே மாதிரி தான் அவன் சில 100 பக்கம் மனுசாஸ்திரத்திலே அடைக்கிட்டான் எல்லாத்தையும். ஆனால் அதை அவன் பின்பற்ற மாட்டான். இப்போ அதிலிருந்து எப்படி நாம் இந்த கொடுமைகள் என்பது அதை மாற்றுவதற்கு புத்தர் வந்தாங்க. ஆரியர்கள் முதலில் உள்ள வந்தார்கள். இப்போ நம்ம நீதிபதிகளை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நீதிபதிகளை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. அவர் பெரியார் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார். நீதிபதி என்பது அவருக்கு பயிற்சியில் தொடக்கத்தில் கல்வியோடு இணைந்து அதை கொடுத்து விட வேண்டும். நீதித்துறைக்கு போகிறவங்கள வழக்கறிஞர்களே ஆக்கக்கூடாது என்பது அவருடைய வலிமையான கருத்து. ஆனால் இப்போ அந்த முறை தான் இருக்கிறது. அப்படி இல்லை, வேறு நாட்டில் மாதிரி வாக்கெடுப்பு நடத்தி நீதிபதி அவரை விலக்கிக் கொள்வதற்கு எப்படி மக்கள் பிரதிநிதியை திருப்பி வாங்கிக்கலாம். எம்எல்ஏவை போட்டு எம்எல்ஏ சரியில்லைனா மக்கள்லாம் அதே தொகுதியில் வாக்கெடுப்பு நடத்தி எம்எல்ஏ 5 வருஷம் இருப்பேன்னு இப்போ நம்மளால் தைரியமாக இருக்கிறான். 5 வருஷம் கூட இருக்க முடியாதுரா, உன்னை திரும்ப பெறலாம் என்பதற்கு பல நாடுகளில் சட்டங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த நீதிபதிகள் பண்ணுறதெல்லாம் ஒரு அனிதா
அனிதா சுமந்த்னு ஒரு நீதிபதி ஒருவர் இருக்கிறார். பார்த்துட்டு நல்லா ஒரு நாமம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. இந்த தொலைக்காட்சியெல்லாம் வந்து விமர்சகர்னு பேசுவான், அதுன்னு பேசுவான். ஒரு ஆள் டாக்டர் சுமந்த் சி ராமன் ஒருத்தன், அவன் மனைவி ஆர்எஸ்எஸ்காரன், அவன் மனைவி. அது சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசிவிட்டார். அதுவும் சும்மா சொல்ல, டெங்கு இது மாதிரி ஒழிக்க வேண்டியதுன்ட்டார், தடுக்க வேண்டியதுன்னு கூட சொல்ல, ஒழிக்க வேண்டியதுன்னு வேறு சொல்லிட்டாரு. அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அப்படியே சட்டத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள்லாம் ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க. அந்த அம்மா தீர்ப்பு சொல்லிச்சு, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இப்படி கருத்துக்களை முன்வைப்பதே தகுதி குறைவாக ஆகாது, அவர் பதவியில் தொடரலாம். ராசா அவர்கள் மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் வழக்கு. அப்படி தீர்ப்பு சொன்னாங்க. இதுக்கு எத்தனை பக்கங்க வேணும்? 5 பக்கம் போதும். ஆனால் அந்த சனாதனம் எவ்வளவு சிறப்பானதுங்கிறதுக்கு எழுதுகிறான் அந்த பொம்பளை. 134 பக்கம் அந்த தீர்ப்பு. நான் சொன்னது தான் தீர்ப்பு, அதெல்லாம் கிடையாதா சட்டத்தில், அது தகுதி நீக்கம் செய்ய முடியாது, இவ்வளவு தான் தீர்ப்பு. ஆனால் அதுக்கான எழுதி அதில் பெரிய அவங்க சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்காங்க. ஐயர் வெள்ளை என்ன சிவப்பாக இருக்கும் சொன்னால் சரியாக இருக்குன்னு ஒரு நகைச்சுவை காட்சி வருவதை போல நீதிபதி சொன்னால் சரியாக இருக்கும். ஜாதி என்பது 100 ஆண்டுகளில் உருவானது. அவன் தீர்ப்பில் எழுதியிருக்கார் அந்த கும்பல. அதற்கு சனாதனம் காரணம் என்கிறார்கள். எழுதி தீர்ப்பு வந்து எல்லாம் பேசினதுக்கப்புறம் திருப்பியும் சட்ட விரோதமாக அப்படி செய்யக்கூடாது. உச்சநீதிமன்றத்தின் போர்ட்டலில் திறந்து அதில் இன் ரீசன்ட் இயர்ஸ் அதை மாற்றுறாங்க. அதை சட்டவிரோதம் செய்வதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டாங்க. செய்தார்கள். அப்படி தீர்ப்பில் குப்புசாமி சாஸ்திரிகிட்ட கேட்டாங்களாம், போய் அந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம் அது சிறந்தது அப்படின்னாராம். இன்னொரு நீதிபதி சேஷையான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், என்னையா சனாதனம்னா படிச்சிருக்கீங்களா நீங்கள்? மக்களிடம் அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மகனிடம் அப்பாவிடம் மகன் எப்படி நடந்துக்கணும், மகனை எப்படி அவங்க நடந்துக்கணும், இதுதான் எழுதியிருக்கு சனாதனத்தில். இவங்கெல்லாம் எவ்வளோ துணிச்சலாக புத்தகம் இருக்குதுங்க. ஒன்றிய அரசனுடைய இணையதளத்தில் இது இருக்கிறது. பண்பாட்டுக்குன்னு ஒன்று வச்சுருக்கான். அதில் நீங்கள் போய் அடித்தனா சனாதன தர்மான்னு அடித்தா வருது. ஆங்கிலத்தில் வருகிறது, தமிழிலும் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் மொழிபெயர்த்து வர போட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போ இல்லை, 1912 அது இருக்குதில்ல. அவன் என்ன சொல்லுகிறான், 4 வர்ணம் என்பது தான், அதை காப்பாற்றுவது தான் சனாதன தர்மம். 4 வர்ணத்தை பாதுகாத்து அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கு விளக்குறையெல்லாம் பல பேர் கோல்வாக்கர்லாம் எழுதிட்டான். இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகரெல்லாம் எழுதினார்கள். ஜாதி அமைப்பு இல்லாத பகுதிகளில், வர்ண அமைப்பு சரியாக இல்லாத பகுதிகளில் தான் அந்நியர் படையெடுப்பு நடந்துதான். எங்கன்னா இதில் எல்லாம் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள் வடகிழக்கு மாகாணங்களில், திரிபுராங்கலாம். அதனால தான் அந்த படையெடுத்தான் கொள்ள நுழைஞ்சிட்டானோ. ஏன்னா அங்கே வர்ண அமைப்பு சரியாக இல்லையா, இருந்துட்டு தான் வந்திருக்க மாட்டானோ என்றெல்லாம் அவர்கள் தீர்ப்பில் எழுதுகிற அளவுக்கு இவர்கள்லாம் இன்னும் அதை எடுத்து தீர்ப்பில் எழுதுகிறாங்க. ஒருத்தன் நீதிபதி அதை தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதை கொஞ்சம் முதல்ல பேசிடணும், மறந்துடும்ன்றதான் மற்ற செய்தி கூட பேசிடலான்றதுக்காக தான் நான் இருக்கேன். தொடரில் இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் தான், அவன் தானே கேஸ் போட்டவர். இந்த வியாபாரிங்க புதுசாக வர்ற மாதிரி இந்து முன்னணியில் இருந்தான் ஒரு ஆள். அவனை மதிக்கிறதில்ல, அவன் சின்ன ஜாதிக்காரன்ட்டு மதிக்கிறதில்ல. அந்த ஆள் தனியாக இந்து முன்னணி ஆரம்பிச்சிட்டார். இந்த ஐயர்கிட்ட போய் இந்த ராமகோபாலம் இப்படி பண்ணுறான், அவன்கிட்ட இருக்க முடியாது, இவன் தனியாக ஒரு கம்பெனி போட்டுடலாம், தனியாக ஒரு கல்லாப்பெட்டி வச்சு தனியாக இவர் ஆரம்பித்தார். இவர்கிட்ட நான் உன்னை விட பெரிய ஜாதி, நான் எப்படா அவங்ககிட்ட இருப்பேன்னா, அவன் போய் தனியாக ஒரு இவன் இந்து மக்கள் கட்சி, அவன் இந்து தமிழர் கட்சி, அவன் அந்த ஆள் ஆரம்பித்தார். அப்படி ஒரு ஆள் அவன் கடை புது கடை வச்சுருக்கிறவர். அவர் ஒரு விண்ணப்பம் தர்றாரு. 2017 1994 2017 இந்த மாதிரி இதில் தீர்ப்புகள்லாம் வந்திருக்குது. அதில் எப்படியெல்லாம் பழக்க வழக்கத்துக்கு உட்பட்டு இந்த தீபமெல்லாம் ஏற்றுகிறார் என்று தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவன் கேட்டது தான். அந்த அடிப்படையில் நானும் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும்னு கேட்குறான். அது யார்கிட்ட கூட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுக்குறான். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பரங்குன்றம் கொடுக்குறான். அவர் அவருடைய இணை ஆணையருக்கு அனுப்புகிறார்.
ஏற்றப்படும், நடைபெறும்ன்ற ஒரு எழுதி ஃபைல் முடிச்சிட்டார், அவ்வளோதான். அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறான். கோர்ட்டுக்கு புறப்பட்ட விண்ணப்பம் மாறுது. அவன் என்ன கேட்டானோ அது எப்பயும் ஏற்றுற இடத்துல ஏற்றாம போகிறோம். அந்த வார்த்தையை அவன் என்ன வார்த்தையை போட்டிருக்கானா, இன் அக்கார்டன்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்டு கஸ்டம்ஸ் ஆஃப் த டெம்பிள், கோவிலின் பரம்பரை வழக்கப்படி இதை ஏற்ற வேண்டும், அப்படிதான் அவங்க கேட்டிருக்கான். பரம்பரை வழக்கப்படி ஏற்றுனாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் இல்லைதான் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஏற்றணும் அப்படின்னு போடுறான். நீ விண்ணப்பம் கொடுத்தது வேற, இந்த விண்ணப்பத்திற்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்று போகிறப்ப விண்ணப்பமே மாறுது. அதை எடுத்து சொன்னாலும் நீதிபதிகள் கவனிப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை, அவசரமாக கொடுக்கணும். 6 மணிக்கு ஏற்றுன்னு கொடுக்கணும், 6:05க்கு நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவாராம். இந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும் ஹைகோர்ட்டை பற்றி. ஆனால் அப்படியெல்லாம் செய்து போட்டார்கள் அதை. ஆனால் உங்களுக்கு நீதிமன்றத்தை விட எது பெரிது என்றால் மக்கள் மன்றம். மக்களுடைய அமைதி முக்கியம். அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இப்படி போடலாம், அரசுங்கிறது அசரவில்லைன்னு போடலாம். அரசு அசரவில்லை, அப்படியே வழக்கம் போல் போய் ஏற்றிட்டாங்க. போதும், அவ்வளோதான்டா, நாங்கள் வழக்கப்படி தானே ஏற்றணும். கொடுத்த விண்ணப்பம் எங்கிட்ட அப்படி தான் இருக்குது, நீதிபதிட்டு என்ன கொடுத்தது தெரியல, ஏற்றினார்கள். அதை ஒரு பெருசாக வச்சுட்டு இப்போ பெரிய கதை. அதை நீ நீக்கி விடுவாயா, 3/2 வாக்கடி 2 பேர் வாக்களித்தால் தான் அவரை நீக்க முடியும். அதை போய் தெரியாமல் போடுறாங்களே. நன்றாக தெரியும், 3/2 பங்கு வாக்குகளை பெற்று அவனை பதவி நீக்கம் செய்ய முடியாது என்று தெரியும். ஆனால் இப்படி செய்பவர்களை பற்றிய வரலாறு நாடாளுமன்றத்தின் ஏடுகளில் பதியப்படும் என்பது உண்மை. அது தொடர்ந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். விவாதத்தில் நம்ம என்னென்னலாம் மேடையில் பேசுகிறோமோ அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் பேசப்படும். அவர் மேலுள்ள குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படும். அவை அத்தனையும் பதிவாகும். எப்போதும் யார் வேண்டுமானாலும் புரட்டி பார்த்து கொள்ளலாம், அது பதிவாக இருக்கும். எத்தனையோ இன்னொரு நீதிபதி நேற்றெல்லாம் கூட சொன்னால், அந்த நீதிபதியெலாம் சொன்னால் நேரம் ஆயிட்டுன்னு சொல்ல வேண்டாம். ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறான். என்ஆர்சி வழக்கு வந்தப்போ அஸ்ஸாமில் ஒரு மேகாலயாவில் ஒரு வழக்கு. அதில் ஒரு சொல்கிற, இந்த முஸ்லீம்கெல்லாம் வந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாடு விடுதலை பெற்ற போதே அவன் இஸ்லாம நாடுன்னு சொல்லிவிட்டான்ல, நீ இந்து நாடுன்னு சொல்கிறத பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், முடிஞ்சிருக்கோம். இதை மற்றவங்க செய்கிறாங்களா இல்லையோ, நம்ம மோடிஜி அவர்களால் செய்ய முடியும். மோடிஜி அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அவர் எழுதுகிறார். எனவே இந்த தீர்ப்பின் நகலை உள்துறை தலைமை அமைச்சருக்கு, உள்துறை அமைச்சருக்கு, சட்ட அமைச்சருக்கு தனி தூதுவர் வழியாக கொண்டு ஸ்பெஷல் மெசஞ்சர் கொண்டு போய் உடனே கொடுக்கணுமா. 2-3 நாள் லேட்டானால் இந்து ராஜ்யம் அமைக்க முடியாது, உடனே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்கிறார் அவர் என்று ஒரு உயர் நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறான். இன்னொரு நீதிபதி சொன்னார், உங்களுக்கு தெரியும், அங்கே குஜராத்தில் ஒருத்தர். நம்ம நீதிபதிகளை பார்த்தா பயமாக இருக்குது நமக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பெரியாருடைய வாசகங்களாக ஒன்றை சொல்லுகிறார். நான் எந்த நூல்லையும் படிக்கலை, பெரியார் சொல்லாரான்னு தெரியாது. நாமெல்லாம் நீதிபதிகளாக நாமெல்லாம் சட்டம் படித்து உயர்ந்த பதவிக்கு போன போது அதை பற்றி முடிவெடுக்கிற நீதிபதிகளாக பார்ப்பான் தான் இருந்து கொண்டு இருப்பான், அத்தனையும் வீணாக போயிடும்னு சொன்னதாக ஒரு செய்தியை படித்திருக்கிறேன். அப்படி தான் பண்ணுறான், அவன் இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்கிறான். என்ன வழக்கு போனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ ஒரு நீதிபதியை என்ன ஆனார், நம்ம நீதிபதியை ஒருத்தர் செம்மல் என்று ஒரு பணிநீக்கம் செய்தார்கள். ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது, 4ன்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு ஒருவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அரசு அதிகாரி அதை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அவரை தண்டிக்கலாம். அவர் நிறைவேற்றலை, அரெஸ்ட் பண்ணுங்கிறார் அவரை. இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்த உடனே பாவம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிக்கல் வருது. இப்போ அவரை இடைநீக்கம் செய்து விட்டார்கள். இப்படி பண்ணுறவங்களாம் ஒன்றுமே பண்ணல இது வரைக்கும். எனவே தோழர்களே, இந்த நிலையில் நாம் எதற்காக சொல்லுகிறோன்னா, இப்போ நாம் ஒரு சமூகமாக அமைந்து இந்த சமூகத்தில் நடந்த சிக்கல்களுக்கு தீர்வாக சில இயக்கங்கள் வந்தன என்று சொல்லுகிறோம். ஆரியர் வருகையை பற்றி சொல்கிறப்ப இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு அந்த அம்மா தீர்ப்பில் சொல்கிறாங்க, ஆரியர் வருகை என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான தரவுகள் எதுவும் இல்லை.
ஆம், உண்மை. ஒரு காலத்தில் அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போது நம்முடைய ஜீனில் 2 வகை இருக்கிறது, எக்ஸ் ஒய். ஒய் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் என்பது பெண்களுது. எக்ஸும் ஒய்யும் இருந்தால் அது குழந்தை. எப்பவும் பெண்கள்கிட்ட இருந்து எக்ஸ் மட்டும்தான் வரும், ஆண்கள்கிட்ட தான் எக்ஸோ ஒய்யோ வரும். ஒய் போனால் ஆண் குழந்தை, எக்ஸே போனால் பெண் குழந்தை. இவன் பிள்ளையே பெக்கிறான்னு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவான். டேய், நீ அனுப்புனது நீ எக்ஸே அனுப்பிட்டுருக்கடா, ஒய் அனுப்பிச்சதுன்னா பிரச்சனை இல்லைடா, நீ தாண்டா தப்பு என்று சொல்வதில்லை நம்ம. எப்படியா இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த அறிவியல் எக்ஸ் என்கிற ஜீனை மட்டும்தான் ஆய்வு செய்கிற முறை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ 2012 எழுதிட்டான் ஒருத்தன். இது இந்த நாட்டுக்குள் இந்த மாதிரி 2300 ஆண்டுகளாக புதிதாக பெரிய அளவில் யாரும் உள்ளே வரல, புதுசாக வரலன்னு ஒருத்தன் எழுதிட்டான். நம்ம நாட்டுக்காரில் வெளிநாட்டுக்காரர் எழுதிட்டார், அதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். பின்னால் 2019 ரிச்சர்டு மார்டின் என்ற குழு அவர்களாயெல்லாம் ஆய்வு செய்து இப்போ ஒய்யும் ஆய்வு செய்கிற முறை விட்டது. ஆண்களில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது, உள்ளே நுழைஞ்சிருக்குது. அந்த ஜீன் அங்கிருந்து எடுத்துகிட்டே வர்றான். கடைசியே தெரியுமில்ல, இதில் நம்ம தென் மாவட்டத்தில் விருமாண்டியா, அவருக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அந்த ஜீனை ஒத்த ஜீன் அவர்கிட்ட இருக்குது. திராவிடர் இனத்தில் இருக்கிறது. அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால் மக்கள் இனம் தோன்றிய போதே பரவி வாழ்ந்து கொண்டு புதிதாக இவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதை கண்டுபிடித்து பதிவு செய்து விட்டுருக்கார். இப்போ வந்துருச்சு தீர்ப்பது. 14 விழுக்காட்டினர் அந்த ஜீனோடு இருக்கிறார்கள். மற்றதெல்லாம் நம்மால் தான், மற்றெல்லாம் நம்மளோட இருந்தவன் தான் இருப்பான். ஆரியர்கள் இங்கே வந்தபோது, படையெடுத்து வந்தபோது வழிநெடுக பெரும் பயணத்தில் நெடும்பயணம் போனார்கள் நம்ம மாவோ. பெண்கள் போவார்கள், அவர்களுக்கு மகப்பேறு காரணமாக நின்று போகலாம், உடல்நிலை குறைவு, ஏதாவது ஒரு காரணங்களால் போய் ஆண்கள் தான் அதிகமாக போய் சேர்ற மாதிரி தான் ஆரியர்கள் ஆண்கள் அதிகமாக வந்தார்கள். ஆண்கள் இங்கத்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். வேறு வழி இல்லை அவனுக்கு. 2 முறை இருக்குது. ஒன்று பாஞ்சாலி டைப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வச்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. அதுதான் பாஞ்சாலி கதையை எழுதிட்டான். எங்கள் சாமிங்களே பண்ணிச்சிரா, நாங்களாக பண்ணுறோம். இன்னொன்று நம்ம பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நமது பெண்களை திருமணம் செய்தார்கள். அப்புறம் பார்த்தான், உங்களுக்கு பூணூல் போடுற உரிமை கிடையாது, உங்களுக்கு மந்திரம் சொல்லுகிற உரிமை கிடையாது, சூத்திரம் எப்படியோ அப்படி தான் பெண்களும். ஏன்னா அவன் திருமணம் பண்ணதும் நம்ம பொண்ணுங்களை தான் திருமணம் பண்ணான், அப்படி வைத்தான். அப்போ ஆண் பெண் வழியாக வருகிற போது அந்த சிக்கல் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னவங்க இப்போ மாறிடுச்சு. இந்த அம்மா 2024 தீர்ப்பு எழுதுகிறாங்க. ஆரியர் வருகை என்பது பொய்யான தத்துவம், அதுக்கு 6 வருஷத்துக்கு முந்தையே வந்துருச்சு ஆய்வு. ஆனால் இவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ நீதிபதி சொன்னால் உண்மைதான் என்பதை போல ஒரு முறையை அவர்கள் திணித்து கொண்டு நம்ம மூளையில் திணிச்சிட்டு இருக்கான். நீதிபதி யோகியதை எப்படி தான் என்ன. அண்மையில் ஒரு 4 நாளைக்கு முந்தி ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனேன். ஒரு நீதிபதி என்னை உறுதி சொல்லுவோம்ல, நான் உண்மைதான் சொல்லுவேன், கடவுள் சாட்சியாகினார். ஏங்க உளமாறன்னு எடுத்துகிட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன் இங்கெல்லாம் தத்துவம் அரசியல்லாம் இங்கே வேண்டாங்க, இது அரசியல் இல்லைங்க, அறிவியலுங்க இது. நான் அப்படி ஒன்று இல்லை, அதன் மேல் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி இப்படி இருக்கான்னா எப்படி இருக்குது பாருங்கள் நீதிபதிகளை. இவன் சட்டமன்றத்தில் எல்லாம் எடுக்கிறத பார்த்துருப்பார். இது கொண்டு வரலாறு, பெரிய வரலாறு இருக்கிறது. பிராட்லா 3 முறை, ஒரு நாத்திகன் இங்கிலாந்தில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முதல் முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும், கடவுள் அறியாங்கிறான், நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. பதவி பிரமாணம் குறிப்பிட்ட நாள்லாம் போயிடும், பதவி போச்சு. பதவி பிரமாணம் எடுக்காமல் 3 மாதம் 6 மாதம் நீக்கிட்டான். திரும்ப மறுதேறுதல், திரும்பி மக்கள் அவருக்கு தான் வாக்களிக்கிறாங்க, திரும்ப எடுக்க மாட்டேங்கிறார், திருப்பியும் அவர் நீக்கிறான். 3வது முறையாக நாடாளுமன்ற ஒரு மறு தேர்தல் அவரே தான் ஜெயிக்கிறார் திரும்பவும். அப்போ தான் நாடாளுமன்றம் யோசிக்கிறது, நாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, இந்த கடவுள் பெயரால் விட்டுட்டு மனசாட்சியின் பெயராலும் ஒன்று வச்சுருவோம் என்று அப்போது திருத்தினார்கள். எப்போ 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால். நம்ம நீதிபதிக்கு இன்னும் ஒரு மூளைக்கு சேர்றதுக்கு இவ்வளோ நாளாயும் இன்னும் சேரவே இல்லை. இப்படியும் நீதிபதிகள் இருக்கிற நாட்டில்தான் அவங்கெல்லாம் நமக்கு தீர்ப்பு எழுதுறவங்களாக இருந்துகிட்டு இருக்காங்க.
சரி இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆரியர்கள் வந்தார்கள் என்று சொன்னோம். அந்த தத்துவங்களுடைய அவங்க கொண்டு வந்தது, அவன் காட்டு மராண்டிங்க, அவன் வந்து அலைக்குடிகளாக நாடோடிகளாக இருந்தவர்கள். நமது அமர்ந்த நாகரீகம், உட்கார்ந்து ஒரு இடத்துல நிலைக்குடிகளாக வாழ்ந்தோம், அவர்கள் அலைக்குடிகளாக வந்தார்கள். நமக்கு அதுக்கு முன், அவங்க வர்றதுக்கு முந்தையே நம்ம சிந்து நாகரீகம், சிந்துவெளி நாகரீகம், அது இன்னும் சின்ன ஒரு இடத்துல நினச்சிக்காதீங்க. 1,00,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பகுதி அது. அங்கே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் தொடங்கி குஜராத் வரைக்கும் வர்ற பகுதி பூரா அந்த நாகரிகம் பரவி இருந்திருக்கிறது. எல்லாம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. குஜராத்தில் கூட கிடச்சிது. அதெல்லாம் அவங்க வருவதற்கு முன்னால் ஏதோ இயற்கை சீற்றத்தாலோ என்ன காரணத்தாலோ அந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவன் வர்றான். இப்போ நம்மால் வந்து கோவையில் ஒரு கூட்டம் போட முயற்சி பண்ணிட்டான். சிந்து நாகரிகத்தோட சரஸ்வதி நாகரிகத்தையும் சேர்த்துறானோ. இப்போ சரஸ்வதி நாகரிகங்கள்னா அந்த அடியை ஓடிட்டுருக்குதான், நிலத்துக்கு அடியே. ஏன்டா அங்கே ஓடுது? பிரம்மா துரத்துனானா சரஸ்வதியை. பிரம்மா யார்ரா? சரஸ்வதி யார்? பிரம்மாவனுடைய மகள் சரஸ்வதி. பருவமடைந்தவனும் அழகாக இருந்திருக்காரு, வான்னு கூப்பிட்டுவான், முடியாதுன்னு ஓடி இருக்கிறான். ஓடின உடனே இவனை எப்படா தப்பிக்கிறதுன்ட்டு நிலத்துக்கடியே போய் ஆறாக ஓடினாலாம் சரஸ்வதி. அந்த நாகரிகத்தான் நம்ம சரஸ்வதி நாகரிகன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கதையை தான் தந்தையே ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதியிருக்கிறான். தந்தையே, நீயே இப்படிப்பட்ட இழிவான செயல்களை சொந்த மகளோடு உறவு வைத்து கொள்ளலாமா? அதை கட்டுப்படுத்த முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்குறதா பாகவதத்தில் இருக்குது. அதே ஒரு கூட்டத்தில் பெரியார் சொல்கிறார். நம்ம உலக மகா அறிவாளி ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் செத்து போனவன் பூரா ஃப்ரெண்டாக வச்சுருப்பார். அவர் உயிரோடு இருக்கும் எவனும் ஃப்ரெண்ட் இல்லை. செத்து போனவங்களாம் என்கிட்ட சொன்னார், அங்கிட்ட சொன்னாருமா. இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் முகநூலில் எழுதிடுவான் உடனே. அவங்க பேரை போட்டு, இப்போ நான் சாகரன்னு வச்சுக்கலாம், அடுத்து என் பேர் போட்டு வளர்த்துடுவேன். எனக்கும் சீமானுக்கும் உறவில்லைன்னு கடைசி சாஸ்திரி எழுதி வச்சு தான் சாவணும் போல் இருக்கு என்பதை போல் அவன் பேசிகிட்டு இருப்பான். வந்தாலும் அப்படி ஆள் வந்து அது பெரியாரே பேசினார். எங்கடா இருக்குது பேசியிருக்காரு, ஆனால் எங்கிட்ட இல்லை. நீ எங்கடா படித்த? எவனாவது ஒரு பாப்பான்னு சொல்லியிருப்பான். சொல்கிறா உனக்கு ரேட்டு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டு இவ்வளவு, சரி சொல்லிடுறேன். இப்போ பாரதியார் ப்ராஜெக்ட் எடுத்துருக்காரு. இப்போது நேற்று கூட சொன்னேன், தமிழ் மொழியே அப்படியே அவன் பக்கத்துனா அரைவான். இப்போ தமிழ் படித்தவனாக இருந்தான்னாக்க பாரதியை பார்த்தா. நேற்று ஒரே ஒரு பாடல் தான். தமிழ் எப்படா வந்தது? ஆதிசிவன் பெற்றுவிட்டான். சரி, அவன் பெற்று போட்டான். ஏதோ ஒரு கல் மண் மாதிரி, சரி இது குழந்தையாக கூட இருக்கட்டும். தமிழ் அப்படி தான் வந்து தான் திடீர்னு மக்கள் பேசியெல்லாம் வரல. உழைப்பு இல்லைன்னா மொழி இல்லை என்பார்கள் ஆய்வாளர்கள். அவன் அப்படி சொல்கிறான். சரி, அப்புறம் அதுக்கு இலக்கணமெல்லாம் அதுக்கு எப்படி உங்களுக்கா தெரியும்? ஆரியம் அங்கிருந்து வந்தான் ஒருத்தன், ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் வந்து மேவும் இலக்கணம் செய்தான். அதுக்கு அவன் ஆரியனாக இருக்கணும், அப்புறம் ஐயராக இருக்கணும், வேதியனாக இருக்கணும். அவன் வந்து தாண்டா இலக்கணம் பண்ணான். இது பாரதியார் பாடுறாரு. நம்ம ஒத்துக்குவோமா என்ன? ஏண்டா ஆரியம் எப்படா வந்தான்? எங்கள் தொல்காப்பியம் எப்போ இருந்தது? எப்படா வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வருகிற போது 1600 வடக்கே வந்தான். குறைஞ்சது கிமு 1600. தமிழ்நாட்டுக்கு கிமு 600 தான் வந்து சேர்றான். 1000 ஆண்டுகள் ஆயிற்று. அங்கே வந்தது படையெடுப்பு, இங்கே வந்தது ஊடுருவல். முள்ள ஒவ்வொருத்தனாக வந்தான். பீகார்காரன் வந்தான்ல, அந்த மாதிரி அவங்க வந்தானுங்க. ஏதோ இங்கே நல்லா இருக்குதாம்மா, நல்லா இருக்குன்ட்டு வந்துட்டான் இங்கே பூரா. அப்படி வந்தவர்கள். ஆனால் அதுக்கு முந்தைய தொல்காப்பியெல்லாம் எழுதியாச்சு, தொல்காப்பியத்தில் எல்லாம் எழுதிட்டான். இவன் சொல்கிறான் மேவும் இலக்கணம் செய்கிறதுக்கு ஐயர் அங்கிருந்து வந்தாரான். ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் வந்து தான் மேவும் இலக்கணம் செய்தான். இவனை பாராட்டுறானுங்க, நம்ம ஆளுங்க பாராட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ இருக்கட்டும். அவர்கள் ஆரியர்கள் வந்து நுழைந்து காட்டு மராண்டிங்க. நாகரிகம் பெற்றவன் எப்போதும் அமைதியான வாழ்க்கையை தான் விரும்புவான். நாகரிக மனிதன். காட்டுவாசிகள் தான் அக்கறம் பண்ணுவான், பூந்தாட்டிப்பான், உடைப்பான், தூக்கிட்டு போவான். இருக்கிறத யாரும் கேட்க முடியாது. நம்ம ஊர்லேயே நடக்கும். ஒரு படித்து ஒரு பேராசிரியர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒருத்தன் இங்கேருந்து 3வது படித்தவனா தான் இருப்பான். போவான், டே எங்கே இடரா இடணும், அது தவறுங்க, நீங்கள் பேசலாம், நியாயம் இல்லைங்க அப்படிம்பாரு இவர். அவன் தூக்கிட்டு வந்துடுவான். இப்படி தான் நடக்கும். நாம் வந்து அமைதியாக வாழ்ந்தவர்கள். அமைதியாக வாழ்ந்தவர்கள் என்றாலே
ஆயுதத்தை இவன் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு படை காசு கொடுத்தா இருக்கிறான். கூர்க்கா இருக்கார், வாட்ச்மேனு, அப்புறம் கொஞ்சம் தெருவுக்கு கூர்க்கா, ஊருக்கே காவல்துறை அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆளு கொஞ்சம் காசு போட்டு நம்மளாலும் வச்சலாம், அவங்க பார்த்துக்குவாங்கப்பா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். இது நாகரிகம் பெற்ற சமுதாயத்தின் பழக்கம். இது இந்தியாவிலும் இருந்திருக்கும் தமிழர்களிடம் அல்லது திராவிடரோ தமிழரோ இந்தியா முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் என்பது பல பேர் எழுதியிருக்கிறார்கள். பண்டர்கர் என்ற பெரிய பேலியோ ஜியாகிரஃபி என்று ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். வரலாறுகள், பல வரலாறுகள், பழமையான வரலாற்றில் பெரிய அறிஞர் அவர். அவங்க ஒரு துணைவேந்தராக இருந்தவர். அவர் ஆய்வு பண்ணி இந்தியா முழுதும் ஏன் ஆப்கானிஸ்தானம் வரை தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள், அனைவரின் பேசும் மொழி தமிழாக இருந்தது என்பது அவருடைய ஆய்வு. நம்மூருக்காரர்கள் அவர் மகாராஷ்டிராக்காரர். அவர் எழுதுகிறாரு. அம்பேத்கர் அதை எடுத்து தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். இப்படி இருந்தவங்க அவன் வந்தால் முள்ள நம்மளால் இந்த நாய்கிட்ட நம்ம கேட்டால் பிரச்சனை விட அந்த போயிடலாம் அப்படின்ட்டே வந்துட்டான். ஏன்னா அவன் வர்றவன் அத்தனை பேரும் அவன் வேதத்தில் படித்தீர்கள் என்றால் இந்த நம்ம அப்படி தான் கருப்பருங்கிறான், சப்பை மூக்கர்கள்ங்கிறான், இப்படி தான் சொல்கிறான். இந்த கருப்பர்கள் ஆண்களில் பலரிடம் ஆயுதம் இல்லாமல் இருந்தார்கள்னு வேதத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன, பொம்பளை கூட வச்சுட்டு இருக்கிறோம் இவன் ஆம்பளைக்கிட்ட ஆயுதம் இல்லை. முதல்ல பார்ப்பான் அங்கேருந்து ஆரியர்கள். அவன் மேய்ச்சல் நாகரிகம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான். அவனுக்கு விவசாயம் தெரியாது அவனுக்கு. அதனால தான் மனுசாஸ்திரம் எழுதிட்டான், விவசாயம் செய்வது கேவலமான தொழில், கீழ்மையான தொழில், அது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சவனா பிராமணனை செஞ்சால் அடுத்த நாளே ஜாதி விட்டு நீக்கிடணும். அப்படி நடந்தது. 1931 சங்கராச்சாரி வந்தபோது கும்பகோணத்துலேருந்து 2 ஐயரை ஜாதி விட்டு நீக்கிட்டான். விவசாயம் பண்ணானான். அவன் ஜாதி விட்டு நீக்கினது சாமிகிட்ட போகிற சங்கராச்சாரிகிட்ட போய் நம்ம திருப்பியும் மகா பெரியவாள்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என் கூரை ஏறி கொல்லி வைக்க தான் எங்கிட்ட நல்ல பையன்னு சொல்லுவாங்களா, அந்த நல்ல பையன் மகாவால் அவர்கிட்ட போகிறார். இவர் பார்க்குறது அவர் சொல்லிட்டாரான், விவசாயமாக பண்ணால் அவன் நான் கண்ணிலே பார்க்க முடியாது, போக சொல்லிட்டுட்டாரான். அவ்வளவு மோசம் விவசாயம் செய்கிறது. அப்போ நாம் அமர்ந்த நாகரிகமாய் உற்பத்தியில் இருந்தோம். அவர்கள் மேய்ச்சல் நாகரிகத்தில் வந்தார்கள். நம்மகிட்ட பண்ணால் எல்லாம் பண்ணால் அப்புறம் மெல்ல மெல்ல அவன் பெரிய ஆள் ஆகிட்டான். ரவுடி ஊருக்கு ராஜா ஆகிட்டு வரோம்ல, பெரிய ஆள் ஆயிடுறான்ல, ரவுடி தானே ஆக முடியும். ஆனார்கள். அதற்கப்புறம் மெல்ல மெல்ல நம்மிடம் ஏமாற்றியோ மிரட்டியோ பல தத்துவங்களை மூளையில் ஏற்றிட்டாங்க. அதற்கு எதிர்த்து புத்தர் புரட்சி செய்தார். உன் வேதம் பொய், இந்த ஜாதிங்கிறது பொய், இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காத, மனிதன் எல்லாம் மனிதன் தான், எல்லாம் சமமானவர்கள் தான், எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. நீ எவன் எழுதியிருந்தாலும் நம்பாதப்பா, நீயே நான் சொன்னா கூட நம்பாதன்னு சொன்னவர் புத்தரும் சொன்னார், பெரியாரும் சொன்னார். அவர் இந்த தத்துவங்கள் தான் உறுதி என்றல்ல, 3 ஆண்டுக்கு ஒரு முறை கூடுங்கள், என்னுடைய நான் போதித்த தத்துவத்தில் பிழை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் புத்தர். அதே மாதிரி தான் பெரியார் இங்கே நமக்கு சொல்லிகிட்டு இருந்தார். அந்த புத்தர் வந்தார், ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நாடு முழுக்க பௌத்த இந்தியாவாக மாறியது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் பௌத்தம் சமணம் இல்லை, இவங்கெல்லாம் முறையாக திருமணம் செய்தாமல் பிறந்த குழந்தைகள், இவர்களுக்கு சொத்தில் பங்கில்லை என்று பேசுகிறார்கள். அது இங்கிருந்து மேலே வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றம் கடைசி செல்லாதுன்ட்டான், திருமணம் செல்லாதுன்ட்டான். அதோடு நிறுத்திக்கல அவன். நம்மளால் கோர்ட்டில் நின்றுட்டுருப்போம், அவன் வக்கீல் என்னமோ பேசுவானா அவனுக்கு என்னென்னு தெரியாது. பல பேருக்கு மொழி தெரியாதில்ல. கோவையில் 96ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கோவை நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது. வழக்கு நடந்த பின்னால் அவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி. வச்சுட்டு அப்போல்லாம் அங்கே ஒரு வழக்கு சில பேர் பழைய ஆளுங்க வச்சுருப்பானுங்க, பழைய ஜட்ஜிங்கெல்லாம் பேனா நிப்பை உடைச்சிருவானுங்களாம், மரண தண்டனை எழுதிட்டான். இன்னொன்று இருக்கக்கூடாது அந்த பேனா அப்படின்ட்டு அப்படி உடைச்சிட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ இவர் சொன்னாராம், குற்றவாளியாக நிறுத்தப்பட்டவர், ஐயா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஐயா, ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டாராம். கோர்ட்டில் அனைவரும் அப்படி அதிர்ந்து போனார்கள். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தவனோட தெரியாது, ஏன்னா அவன் மொழியில் வழக்கு நடக்கலை. அது நம்ம ஊரில் தான் நடக்குது, கோவையில் தான் நடக்குது. 2 பேரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்ளுகிறார்கள். நீதிபதி ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்றும் தெரியாது வழக்காடிக்கு. இவர் போய் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். ஐயா என்னையா வந்துக்கிட்டே இருக்கேன், வருஷ கணக்காக நடந்துகிட்ருக்கேன்யா, ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கய்யா சீக்கிரமாக, நான் அப்படிலாம் செய்யலையாங்கிறான். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு எந்திரிச்சு போகிறார் அவர். இந்த வழக்கை அப்பொழுது தினமணியில் பெரிய கட்டுரையாக எழுதியிருந்தாங்க அதை பற்றி.
அதுபோல் பல செய்திகளை தெரியாமலே போயிடும், என்ன மொழியில் இருந்துன்னு வச்சு. அவன் சொல்கிறான். அதனால் இவருக்கு வக்கீல் ஒருத்தர் போகிறார், ஒரு திருவாசகமணி பாலசுப்ரமணியம் என்னமோ ஐயங்காரோ ஐயர் அவர் திருவாசகமணி இல்லை, வேற என்னமோ பேர். ஒரு இந்த நம்ம தமிழ் இலக்கியத்தின் பேரால் இருக்கிற ஒரு ஐயர். அவர் கேரளாவில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர். அவர் இவங்க வழக்கு எடுத்து வாதாடுறார். அவர் வீரமணி அவருடைய மாமனார் மாமியாருக்காக வாதாடுகிறார். இல்லை, நீ வைசியனுக்கு, இங்கே அவன் சொல்கிறான், நீ சூத்திரன்லாம் திருமணம் அப்படிலாம் செஞ்சுக்க முடியாதுங்கிறான். இல்லை, இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் வைசியர் அப்படிங்கிறான். அவன் தீர்ப்பு சொல்கிறான், ஏய், விந்திய மலைக்கு தைக்க அதெல்லாம் கிடையாது, சத்திரியனும் இல்லை வைசியனும் இல்லை, ஒன்று பிராமணன் சூத்திரன், 2 பேர் தான், நீ சூத்திரன், அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு திருமணம் செல்லாது என்பதை சொல்லிவிட்டான். இங்கு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டான். 3வதாக சொன்னான், சூத்திரனுக்கு மனைவியும் ஒன்று தான், வைப்பாட்டியும் ஒன்று தான், சொத்தில் பங்குண்டு, சொத்தில் பங்குண்டான். நீ கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணான்னாரு, உனக்கு ஒன்று, ஓரளவு எல்லாம் ஒன்று தான் உனக்கு என்பதுதான் தீர்ப்பு. சூத்திரனுக்கு மனைவியும் வைப்பாட்டியும் ஒன்று தான், அதனால தான் நம்மளாம் வைப்பாட்டி மக்கள்ங்கிறான் என்று சொல்லி தீர்ப்பு சொன்னார்ல அவங்க வழக்கில். பெரியார் சொல்லுவார், ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தான், குருவி அடித்தேம்மா, இவன் 3 மாங்காய் அடிச்சிட்டான். ஒன்று சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று சொல்லிவிட்டான், விந்தியத்திற்கு வைசியரும் சத்திரியன் இல்லை என்று சொல்லிவிட்டான், சூத்திரனுக்கு மனைவியும் ஒன்று வைப்பாட்டியும் ஒன்று தான் என்று சொல்லிவிட்டான். எல்லாத்தையும் நமக்கு ஒட்டுக ஆணி அடிச்சிட்டான்டா உயர் நீதிமன்றத்தில்ன்ட்டு. அவருடைய வீரமணி அவர்கள் திருமணம் நடந்தபோது திருமணத்துக்கு ஒரு புத்தகம் போட்டார், வாழ்க்கை துணை நலம்னு. அதனுடைய முன்னுரையில் பெரியார் இதை எழுதுகிறார். அப்போ என்ன வைத்திருந்தான், விந்தியத்திற்கு தெற்கே அங்கே வடக்கெல்லாம் இருப்பானா, நமக்கு கிடையாதான். அதை மனுசாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறான். நான் இதெல்லாம் தெரியாமல் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, மனுசாஸ்திரத்தில் வைத்திருக்கிறான். திராவிட அரசர்கள், இங்கே திராவிட நாட்டில் வாழ்ந்தவர்கள் அரசர்கள் முறையான மந்திர இந்த என்னது அடுத்து என்னமோ சடங்கெல்லாம் வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு வராது வாயில், அதெல்லாம் செய்யாத காரணத்தால் அனைவரும் சூத்திரர்களாகி போனார்களாம். அரசர்கள்லாம் பண்ணலை, அதனால் எல்லாம் சூத்திரம் ஆயிட்டான். இங்கே தெற்க எல்லாம் சூத்திரம் தான் என்று மனுசாஸ்திரத்தில் இருக்கிறது. அதைத்தான் நீதிபதி தீர்ப்பில் சொல்லுகிறார். அப்போ நமக்கு எந்த சட்ட புத்தகம் எழுதலாம், அரசியல் சட்டம் எழுதலாம், எல்லாம் எழுதலாம். ஆனால் தீர்ப்பு எப்போ வந்தது தீர்ப்புங்கிறீங்க? 53ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பு, இந்திய விடுதலைக்கு பின்னால் வந்த தீர்ப்பு, அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்த பின்னால் தீர்ப்பு. இப்போது அண்மையில் திருப்பத்தூரில் வழக்கு, பெருமாயி என்ற ஒரு பெண் கூல கவுண்டர்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார். சண்டை வந்தது, வீட்டுக்கு வந்துடுறா, அப்படியே இருக்கிறா. அப்புறம் இன்னொருத்தர் மாணிக்க கவுண்டரோட வாழ்கிறா. அவள் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இவர் போய் ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறாரு, படிக்கிறாரு, கல்யாணம் அவங்க அக்கா பொண்ணையே தங்கச்சி பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, எல்லாம் இருக்குது. வேறு திருமணம் ஒரு பண்ணிக்கல. கடைசியாக பங்காளிங்கெல்லாம் கேஸ் போட்டான், அவனுக்கு இல்லை சொத்து, எங்களுக்கு தான் சொத்து பூரா. அவன் இவன் சட்டம் பேசுகிறான், அவள் விவாகரத்து பெறாமல் இங்கே வந்து விட்டாள். பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்குவோம்மா, அவள் துரும்பு வாங்கிக்கிறன்னு சொல்லுவான், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா, அது செல்லாதுங்கிறான். முடியாது, அது செல்லாது, சொத்து அவ்வளோ விற்கும் போல் இருக்கு. கீழ் நீதிமன்றம் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாதா, பள்ளிக்கூடத்தில் அப்பான்னு சேர்த்துருக்கார், கல்யாண பத்திரிக்கையில் அப்பான்னு எனது மகன்னு போட்டிருக்காரு, அவங்க தங்கச்சி பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அப்போல்லாம் சமுதாயமே ஏற்றிடுச்சு, உனக்கு மட்டும் என்ன கேடு, செல்லும் அப்படிங்கிறான். நம்ம மாவட்ட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது இல்லை, திருமணத்தை சட்டபூர்வமாக ரத்து செய்யாமல் திருமணம் செய்து தவறு, எனவே ஒன்றும் கிடையாது, அவங்களாம் குழந்தைய ஏற்றுக்க முடியாதுங்கிறான். உச்சநீதிமன்றத்துக்கு போகிறான், ஏன்னா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி, வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டினால அங்கே போகிறான். அவன் சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை, அந்த தீர்ப்பின் சொற்களை படித்தால் நமக்கு சங்கடமாக. உயர்நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தந்து விட்டது, வழக்காடிகள் அனைவரும் சூத்திரர்கள். அப்படியே எழுதுகிறான் தீர்ப்பில். 2006 எழுதின தீர்ப்புங்குது, ஏதோ அந்த காலத்தில் இல்லை, 2006 எழுதுகிறான், வழக்காடிகள் அனைவரும் சூத்திரர்கள், இவர்களுக்கு மனைவி வைப்பாட்டி அந்த பிரச்சனை கிடையாது, அவர் ஏற்றுக்கொண்டால் மனைவி, இல்லைன்னா மனைவி இல்லை. என்னெல்லாம் இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்கிறான். இன்னொருத்தன் போனால் டைவர்ஸ் வாங்காமல் வந்துட்டு கல்யாணம் தப்புங்கிறான். அவன் சொல்கிறான் உச்சநீதிமன்றம், இவன் சூத்திர பசங்கடா, இவங்களுக்கு ஏது கல்யாணமாவது வைப்பாட்டியாவது எல்லாம் ஒன்று தான், அவனுக்கு சொத்து உண்டுன்னு தீர்ப்பு சொல்கிறான் உச்சநீதிமன்றம். அப்போ நம்ம சூத்திரர்கள் என்று வேதம் சாஸ்திரம் மட்டும் சொல்லவில்லை, நம்ம எது சொல்லி கொண்டு இருக்கிறது என்றால்
நீதிமன்றங்களும் சொல்லுகின்றன, சட்டத்தையும் அப்படி சொல்ல செய்கிறார்கள். இப்போ இன்றைக்கி சனாதனத்தை பற்றி இப்போ எழுதுனான்ல, சனாதனம் சொன்னதுக்கு வழக்கு போடுற அளவுக்கு துணிச்சல் வருதுன்னா அவனுக்கு என்ன ஆகுதுங்க? அது சரியாக தப்பாக ஒரு தத்துவம், பெரியார் தத்துவம் பிழையானதுன்னு ஒருத்தன் விவாதிக்கலாம். அதில் ஒன்று நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் இப்படி தான், அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம். இன்னொரு தத்துவம் இருக்குது, அதனால விமர்சனம் வைக்கலாம். விமர்சனமே கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அவன் சொல்கிறான், நாங்கள் எந்த காலத்தில் எழுதினாலும் அப்போ நான் பல நேரங்களில் சொல்வதுண்டு. நீங்கள் அதெல்லாம் சொன்னால் அதனால தான் இதை சொல்லணுன்றதுக்காக அதை கொண்டு வந்தேன். சில பேர்லாம் சொன்னால் இவனுக்கு என்னடா நம்ம ஒருத்தர் புதிய அறிஞர் வந்திருக்காள் அரசியலுக்கு, சீமான் ஒருத்தர் சொல்கிறாரு, இவன் சும்மா எங்களெல்லாம் எங்கள் தமிழர்களையெல்லாம் வைப்பாட்டி பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டார். மடையா, நேற்று நான் கூட்டிகிட்டு போய் கூட்டம் போட்டேன்னா அந்த கூட்டம் தான்டா சொல்லியிருக்குது, எல்லாம் சூத்திரன்னு சொன்னது அந்த கூட்டம் தான் சொல்லிகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறான் என்பதை நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அது பொருந்தாது. அதுதான் யாராருன்னா பெரியார் அதுக்கு தான் விளக்கம் சொன்னார். யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், பக்தியினால் வேலை செய்கிறவன், தன்னுடைய தேவடியால் மகன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், குற்றத்திற்காக வேலை செய்கிறவன், இவங்க எல்லாமே சூத்திரர்கள் என்று சொல்லுகிறான். பெரியார் தான் சொல்லுவார், யுத்தத்தில் புறமுதுகு ஓடியவனும் கூட சூத்திரம்தான். இப்போ என்ன போர் தினமாக நடந்துகிட்டு இருக்குது, யுத்தத்தில் நம்ம தோல்வியும் அடையலை, கைதியாகவும் பிடிக்கல, புறமுதுகு கட்டியும் ஓடலை. அப்புறம் விலைக்கு வாங்கப்பட்டவன், அடிமை வணிகம்லாம் இப்போ நடக்கிறதில்ல. அடிமை வணிகம் நடக்குதா என்ன? முதல்லாம் சந்தையில் வச்சு விற்றாம்மா, அதெல்லாம் அது எங்கே? நம்ம நாட்டில் இல்லை, கருப்பர்களை கொண்டு வந்து அவர்கள் செய்தார்கள், வணிகம் செய்தார்கள், ஆள வித்தான். அதுவும் இங்கே இல்லை. பக்தியினால் வேலை செய்கிறவன் இல்லை, குற்றத்திற்காக வேலை செய்கிறவன் இல்லை. இவங்க எல்லாம் தான் சூத்திரன்னா ஒன்றே ஒன்று தான் நமக்கு வருது. அதில் என்ன வருது? இதை தன்னுடைய தேவடியாள் மகன் அப்படின்னு அர்த்தம். இதை நாங்கள் சொல்லிங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா, எழுதினவர் மனுதர்ம சாஸ்திரம், கடவுள் துணை மனுதர்ம சாஸ்திரம். வடமொழி இருப்பதால் சம்ஸ்கிருத பாஷையின் வல்லவர்களாகிய சிலர்க்கே அன்றி மற்றையோருக்கு உபயோகப்படாமையால் யாவருக்கும் உபயோகப்படும் பொருட்டு திருவைந்திரபுரம் கோமாண்டூர் இளையவெள்ளி ராமானுஜாச்சாரியாரை புதுவை நார முத்துரங்க செட்டியார் கேட்டுக்கொண்டபடி அவர் தமிழில் மொழிபெயர்த்து வாசக ரூபமாய் செய்த இந்த நூலை வெளியிடுகிறோம்னு போடுறான். பத்மநாப விலாச அச்சுக்கூடம் பதிப்பிச்சிருக்கு 1919. இந்த புத்தகம் 1919 வெளியிட்டது. எழுதினவர் ராமானுஜாச்சாரி. நம்மால் டிரான்ஸ்லேட் பண்ணி திருத்தி விட்டாம்மா. இப்போ மனுசாஸ்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கான், ஆங்கிலேயம் திருத்திட்டு போயிட்டானா. நான் ஏற்கனவே சொன்னதை போல் இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுடைய இதில் போனீங்கன்னா நூல்கள்னு போட்டால் மனுசாஸ்திரம் இருக்குது, அதுலேயும் இதே டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதுன்னு இந்திய அரசு தானே வச்சிகிட்டு இருக்குது, அதில் அந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் இருக்குது, இதே தான் இருக்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், வேலை செய்கிற வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட அப்படி அதுக்கு பொருள் போடும்ல அப்படின்னு விளக்கமெல்லாம் சொல்கிறான் இவன். அப்படிப்பட்ட இந்த நூலில் இது மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கான். கொஞ்சம் நெஞ்சம் எழுதலை. நான் சொன்ன பாருங்கள் ஏற்கனவே விவசாயம் செய்கிறத பற்றி. அவன் நான் எதற்காக சொல்லுவேன் என்றால், நம்மை அப்படி செய்ய வைத்து விட்டான், நம்மை நம்ப செய்துட்டான். அவன் செஞ்சதில் ஒவ்வொன்றாக நம்ம சட்டம் உண்டு. அர்ச்சகர் சட்டம் வந்தது, அனைத்து சாதியம் அர்ச்சகர் சட்டம். அர்ச்சகர் சட்டம் என்ன சொல்லிச்சு? அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணும், வழிபாட்டு முறைகள் தெரிந்திருக்க வேண்டும், தீட்சை பெற வேண்டும். அவங்கெல்லாம் அர்ச்சகராக இருக்கலாம். அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி கொடுத்தார்கள், தீட்சை பெற்றார்கள், எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இவர்கிட்ட தான் போச்சு. வயலூரில் அர்ச்சகர்களாக போட்டார்கள். எல்லா 24 பேருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பின்னாலே பதவி கொடுத்தார் அவர். அந்த இதில் வயலூரில் வச்சோன்னா வேலை செய்ய விட மாட்டேங்கிறான், சாமிக்கிட்டே விட மாட்டேங்கிறான். அவன் நீ வெளிகளி சிலையை கழுவிக்கோ, இங்கே வராத, உனக்கு பங்கு கொடுத்துட்றோம், வர்ற வருமானத்தில் பங்கு கொடுத்துறோம், சாமியை தொடக்கூடாது, நீ உள்ளே வரக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். அந்த வழக்கு எடுத்துகிட்டு ஒரு என்ன அநியாயம் பண்ணுறான்னு வழக்கு போகிறான். அசலே அநியாயம், அப்பீல் அதே காயம்னு சொல்லுவான் பாருங்கள், அந்த மாதிரி போகிறான். நம்மால் ஜிஆர் சாமிநாதன்கிட்ட தான் வழக்கு போச்சு. அதெல்லாம் வேற ஆள் செய்ய முடியாதுன்ட்டான். ஏண்டா தீர்ப்பு இருக்கியா? இதே போல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவரை அர்ச்சகராக கேரளா நியமிக்குது. கேரள அரசு நியமிக்கிறது, தேவஸ்வம் போர்டு நியமிக்குது.
ராகேஷ் என்ற ஒருவன். ஆனால் அதை எதிர்த்து மலையாள பிராமணர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஆதித்யன்கிறவன் வழக்கு போடுறான். அது கீழே கேரளாவில் இல்லை போட்டது சரின்னு தீர்ப்பு. கேரளா உயர்நீதிமன்றம் சரின்னு சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து போகிறார். விடமாட்டேன்ல, நான் அது வரைக்கும் போகிறேங்கிறான். அங்கே தீர்ப்பு சொன்னார்கள், பார், அரசியல் சட்டம் நடைமுறைப்புக்கு வந்துவிட்டது. அரசியல் சட்டம் அனைவருக்கும் சம உரிமை என்று சொல்லுகிறது. எனவே யார் வேணால் அர்ச்சகராக இருக்கலாம். அவனுக்கு அந்த பயிற்சி இருக்கா, தெரியுதா, அது போதும் போ அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டான். சட்டத்துக்கே பாருங்கள் எத்தனை சிக்கல்னு. யார் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து துரைசாமி ராஜுன்னு ஒரு நீதிபதி இருந்தார், டி ராஜு. கர்நாடகத்தை சேர்ந்தவர் ராஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் படித்து, சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து, பகுதிரவாளத்தில் இருந்தவர். இவங்க 2 பேரும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்துட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, டே, அரசியல் சட்டம் வந்தப்போனாலும் அதுதான்டா பெருசு, அதற்கு முன்னால் எது இருந்தாலும் அவையெல்லாம் கட்டுப்படுத்தாது, அரசியல் சட்டம் தான் பெருசு, போ நீ இரு. வடநாட்டு நீதிபதிகிட்ட போது நம்ம கேஸு. இதே சேஷம்மாள் வழக்குன்னு முதல்ல ஒரு வழக்கு போச்சு. அவன் சொல்லிட்டான் தீர்ப்பு, அதெல்லாம் கிடையாது, போடக்கூடாதுன்ட்டான். ஏண்டா, ஒரே சட்ட புஸ்தகம், ஒரே ஆளுங்க தான், நீ ஒன்று அதே சட்டம் படித்தா நீதிபதியான. ஆனால் ஒருத்தர் ஆகுங்கிறார், ஒருத்தர் ஆக வேண்டாங்கிறார். இது சட்டம் சொல்லுகிற நீதியா, நீதிபதி புத்தியில் சொல்லுகிற அவன் இஷ்டத்துக்கு சொல்கிற நீதியா? அது இதுதான் நம்ம கேள்வி. அங்கெல்லாம் இல்லை. இப்போ இங்கே மதுரையிலேயே சொல்லிவிட்டார், அதெல்லாம் ஆகாது, இருக்க முடியாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார். ஆனால் இருக்கிறார்கள் என்பது வேறு. இன்னும் இந்த நீ சொல்லிக்கிட்டேறா போடா நீ அப்படின்றது நம்ம ஆளுங்க, நம்ம அரசு அப்படி தான் நினச்சிட்டு இருக்குது. சரியாக எடை ஓட்டு சரியாக சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இது இதுக்கு வந்து எச்சரிக்கையில் ஊரில் சொன்னாங்கல்ல, இவர் பெரிய அறிவு, அதாவது பாப்பானா என்ன வேணும் செய்வான். நேற்று கூட அதை சொன்னேன். ஆள் மாறாட்டங்கிறது பெரிய குற்றம், இருக்கிறதுலே பெரிய குற்றம் இல்லைங்களா? அதுக்கு எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கான். நேற்று எங்கள் கேஸ் ஒன்று சொன்னேன். ஒரு ஆள், இந்த ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ, அவன் மேலே டையிங் டிக்ளரேஷன் ஒருத்தன் கொடுத்துட்டான். இன்னொரு ராமச்சந்திரன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு இவர் வெளியே இருந்துட்டுருக்கார். அவன் 1 வருஷம் இருந்து பெயிலில் இப்போ வெளியே இருந்துட்டுருக்கார். பெயிலில் கேஸுக்கு நடந்துகிட்ருக்காரு. வேறொரு வழக்கு வந்தது, எங்கள் தோழரை கொலை செய்த வழக்கு நாங்கள் எல்லாத்தையும் மறு விசாரணைக்காக உயர்நீதிமன்றத்தில் போட்டு வாங்கி எல்லாத்தையும் மறு விசாரணை பண்ணால், டேய், எந்த ராமச்சந்திரனை போட்டிருக்கிற, எவனோ இன்னொரு ராமச்சந்திரனை போட்டிருக்க என்று சொல்லி மீண்டும் அவரை அதில் கைது செய்தார்கள், ராமச்சந்திரனை. அதோடு மட்டும் விடல, இன்ஸ்பெக்டரையும் டிஎஸ்பியும் கைது பண்ணி அவங்களும் உள்ளே இருந்தாங்க. இவனோட அவங்களுக்கும் 8 மாதம் உள்ளே இருந்தாங்க. இருந்து எல்லாம் சேர்ந்து தான் பெயிலில் வந்தாங்க வெளியே. ஆள் மாறாட்டம் என்பது அவ்வளோ பெரிய குற்றம். அமெரிக்காவுக்கு போகிற அக்கா தங்கச்சி ஏதோ ஃப்ளைட்டை விட்டுருவாங்கிறதுக்காக அவள் பண்ண ஆக்சிடெண்ட் நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அவருக்கு தண்டனை கொடுப்பாங்கள்ல, ஆக்சிடெண்ட்டு பண்ணிட்டு தண்டனை. சரி, அதுக்கு அப்பீல், இவர் தான் அப்பீல் நடத்துகிறாராம். அப்போ வழக்கறிஞர் இருந்தாராம். அவர் வேதம் படிச்சுண்டு சிண்டு வச்சுண்டு சந்தியாவதனம் செஞ்சுண்டு இருக்குவார். அவர் வேதம் படிக்கிறவா தப்பு பண்ண மாட்டா. இப்போ பேசினார், நீதிபதியாக வந்த பின்னால் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். நான் போய் நின்னேன், நல்ல வேலை அவள் நீதிபதியாக இருந்தவா எனக்கு தெரிஞ்சவளா போயிட்டா. டேய், ஆள் மாறாட்டம் பண்ணதே தப்பு, அதுக்கு நீ ஒத்துழைச்சது அதை விட தப்பு, அது உனக்கு ஒரு வழக்கு போடணும். ஆனால் இதை பெருமையாக சொல்கிறான், சிண்டு வச்சுண்டு வேதம் படிச்சுண்டு சத்தியாவதனம் பண்ணுற பிராமணா தப்பு பண்ண மாட்டா. தப்பு தாண்டா பண்ணியிருக்கான், ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறான், நாங்கள் பண்ணிட்டு தான் விட்டுருவியா? இல்லைங்க, நான் பையன் காலேஜுக்கு போகிறான், என்னை போட்டு கேஸில் போட்டோம், அப்பா போய் கேட்டால் ஒத்துக்குவாங்களா என்ன? மனிதாபிமானம் உள்ளவர்கள் பையன் படிக்கிறவன் மேலே கேஸ் வேணாம் விடலாமே தவிர ஆளை மாற்றி போடுறதுக்கு யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்படியெல்லாம் நடக்கிற தோழரில் வேறு சப்ஜெக்டுக்கு போய்ட்டு நான் பேச வேண்டியதை விட்டுட்டு, இந்த மனுசாஸ்திரம் தான் அத்தனை ஜாதியத்தை இதெல்லாம் சொல்ல வந்ததற்கு காரணம். இந்த பிராமணன் அதை தான் இன்னும் ஒத்துட்ருக்கோம், அவனுக்கு இந்த சட்டமெல்லாம் பொருந்தாது. இப்போ மனுசாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் கடலை தாண்டினால் ஜாதி பிரஷ்டம் செய்வோம் என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள். இப்போ எல்லாம் ஐயரே கோயில் கட்டி அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போகிறார். ஐயர் அங்கேயே போய் நிறைய சம்பளம் வருதுன்ட்டு அங்கே போய் அவர் ஸ்வெட்டர் போட்டுட்டு அதை போட்டுட்டு தான் அங்கே ஐயராக பூஜை பண்ணிகிட்ருக்கார். அங்கே போயிட்டு அது ஒன்றும் குற்றம் இல்லை அவனுக்கு. இப்போது அந்த இதெல்லாம் ஏற்றுக்கிட்டான். மனுசாஸ்திரம் சொன்னதெல்லாம் ஒத்துக்கல. ஐயர் ஹோட்டலில் வச்சு என்னான்னு இருக்குது. ஹோட்டலில் வச்சு ஐயன் 3 நாளில் சமைத்த அன்னத்தை பாலை விற்றினால் 3 நாளில் அவன் சூத்திரனாகி போயிடுவான். இன்னொரு இடத்துல யக்ஞவல்லியர் சொல்கிறாரு, உணவை விற்ற பார்ப்பனன் பன்றியாக மறுபிறப்பில் பிறப்பான்.
நான் நிறையா கூட்டத்தில் கேட்பேன், இப்போ திடீர பண்ணி தான் பழைய பாப்பானா அல்லது இந்த பாப்பானா நாளைக்கு பண்ணியா போவானா தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் ஹோட்டலில் வச்சுருக்குறாங்க. இதில் இன்னொரு கூட எழுதியிருக்காரு, யார் யாருன்னா இது கொடுத்தவங்க கூட செல்லாது, பாட்டு பாடக்கூடாது. இதில் என்னென்னலாம் வச்சுருக்கானா அதையெல்லாம் அவன் செஞ்சிட்ருக்கானா. பாட்டு நடனம் மூலம் பாட்டு பாடுவது, கூத்தாடுவது, இப்படி கொத்த சாஸ்திர விருத்தமான கர்மத்தினால் பொருளை தேடிக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்னமோ பதிதன் ஆகிடுவானா, அவன் கலப்பு ஜாதியில் பிறந்தவனா போயிடுவானா, அவன் அந்த மாதிரி அவனை கண்டு தள்ளி விடணும். யார் பாட்டு பாடுறவனை, நாட்டியம் ஆடுறவனை, கூத்தாடுறவனை. அப்போ ஐயருங்க நடிக்கிற எல்லாம் என்ன ஆகும், ஐயர் தான் பாட்டெல்லாம் சரியாக பாடுறாங்க, அவெல்லாம் நம்மளால் போய் நமக்கு வராது பாட்டுங்கிறாங்க. இன்றைக்கி இலக்கிய காலத்திலேருந்து இருக்கிறது. கண்ணகி போய் மதுரைக்கு போய் புறஞ்சேரியில் தான் போய் தங்கியிருந்தாள். அவள் உள்ளே போன உடனே, ஏன்னா சேரினா யாராக இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க, இளங்கோவடிகள் சொல்கிறார். பாட்டு பாடுற பாப்பானெல்லாம் ஊரை விட்டு தள்ளி வச்சு அவன் குடியிருக்கிறானா, அந்த இடத்துல போய் தங்கியிருந்தா கண்ணகி என்று எழுதுகிறார். வரி நவில் கொள்கை, காணல் வரி கந்துக வரி போன்ற வரி சொல்லு பாடுகிற கொள்கை மறைநூல் வழுக்கத்து, வேதம் சொல்லுகிற நூலுக்கு எதிரானது என்பதால் புரிநூல், அதை மாதிரி புரிநூல் மார்பர், பூநூல் போட்ட பாப்பான்லாம் குடியிருக்கிற இடம்னு எழுதுகிறார். அதை புறஞ்சேரி இருத்த காதையில் அப்படித்தான் எழுதுகிறார். வரிநூல் கொள்கை மறைநூல் ஒழுக்கத்து புரிநூல் மார்பர் உரைப்பதி என்று சொல்லுகிறார். அவங்க வாழ்கிற இடம். ஆனால் இப்போ பாட்டு பாடிட்டுலாம் ஆயிட்டானா. நம்ம ஆள் கோயிலில் பூஜை பண்ண ஆகாதுங்கிறான், மனுஷத்தில் எதிரானதுங்கிறான். அவன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறான், ஆனால் இருக்கிறான். இப்படித்தான் இந்த ஜாதியம் என்பதற்கு எதுக்கு வரேன்னா, அந்த மனுசாஸ்திரம் சொல்லுகிறது எப்படி ஜாதிகள் உண்டாயின. 4 ஜாதி தானே ஆண்டவன் படைச்சார். அவன் கணக்குப்படி தலையிலிருந்து ஒரு ஆள், தோல்லேருந்து ஒரு ஆள், தொடையிலேருந்து ஒரு ஆள், காலில் இருந்து ஒரு ஆள். அதுக்கு நம்ம தலைவர் 2 பேர் சொன்னாங்க. ஒரு தலைவர் இவர் மகாத்மா ஜோதிபா புலே சொன்னார். அவர் தான் ஒரிஜினல் மகாத்மா. அப்புறம் தான் இவருக்கு மகாத்மான்னு பேர் வந்தது. மகாத்மா ஜோதிபா புலே சொன்னார், நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் பிரம்மாவை. குழந்தை பிறப்பதற்கு உறுப்புகள் வேண்டும், பிறந்த குழந்தையை காப்பதற்கு பாலூட்டும் உறுப்புகள் வேண்டும். இவற்றோடு பிரம்மாவை கற்பனை செய்தால் விசித்திரமான மிருகம் போல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் கடவுள் பக்தி உள்ள ஒரு நாத்திகர் இல்லை அவர். ஆனால் இடஒதுக்கீட்டை பற்றி தொடக்கத்தில் பேசியவர் அவர். நம்ம டிஎம் நாயர் அடுத்தது பேசினார். ஸ்பர்டங் பேச்சுன்னு ஒரு புகழ்பெற்ற பேச்சு அது. அதில் சொல்கிறப்ப தான் சொன்னார், நான் 35 வருஷமாக டாக்டராக இருக்கிறேன், இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார் இவர். இப்படி தான் எழுதி வச்சுருக்கான், இப்படி பிறந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். சரி, 4 தானே கடவுள் படைச்சார், இப்படி 4000 இருக்குது. அதற்கும் மனுசாஸ்திரத்தில் சொல்லுகிறான். இப்போ பார்ப்பனர்கள், அடுத்தது நேராக தாழ்த்தப்பட்ட மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தலித்கள் எடுத்துக்கங்க. பார்ப்பன பெண் ஒரு சூத்திரனோடு விபச்சாரம் செய்தால் பிறக்கிறவன் சண்டாளன் ஆவான். அவன் சண்டாளன், அவன் தான் எஸ்சி ஆயிடுறான். திரும்பவும் அந்த சண்டாளனோடு பார்ப்பன பெண் விபச்சாரம் செய்தால் சரும வேலைக்காரன் என்கிற, அப்போ சரும வேலைக்கு தோல் வேலை செய்கிறவன்னா யார், நம்ம அருந்ததியர்கள் என்று சொல்லிப்பார். 2 பேர் அதுக்கு பற்றி நம்ம வேறு 2 தலைவர்கள் அதை பற்றி எழுதுகிறாங்க. ஒன்று அம்பேத்கர், ஒன்று பெரியார். தங்களை அறியாமல் தங்கள் வீட்டு பெண்களை கொடுமையான குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள் பிராமணர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார் அம்பேத்கர். அநியாயமாக நான் வீட்டு பிள்ளைய, ஏன்னா அவர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின், அப்போ அவர் டிப்ரெஸ்ட் கிளாஸ் என்ற வார்த்தையை தான் இப்போ பயன்படுத்தினார், அவங்க அதிகமாகவும் இருப்பதை பார்க்கிற போது இதே வேலையாக பிராமண பெண் இருந்தால் கூட இவ்வளவு பேர் வந்திருக்க முடியாதுன்னாரு. பெரியார் அதே தான் சொன்னார். மீண்டும் இவனுக்கு வேறு வேலையே இல்லை போட்டிருக்குது பார்ப்பன பெண்கள். இப்படி அப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் எல்லாருக்கும் உண்டு. அதில் பிரமுக ஜாதியாக சொல்லிக்கொள்ளுகிற வேளாளர்கள், சைவேளாளர்கள் சொல்கிறார். அப்புறம் அவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது வேளாண்மை செய்கிற வேளாளர்களாக இருப்பவர்கள். எல்லாரது யோகியதையும் இப்படித்தான், எல்லாம் பிறந்து இப்படி வந்தாண்டா எல்லா ஜாதியும் ஒரு பட்டியல். அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வர முட்டேன். அது பெரியார் தலைப்பு என்ன தெரியுமா சொல்லிருப்பாருங்க, விபச்சாரமே ஜாதிக்கு காரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது நான் சொல்கிறது இல்லைப்பா, சாஸ்திரங்கள் சொல்லுவதுன்னு எதில் இருக்குதுன்னு எடுத்து எழுதுவார். நாங்கள் அடுத்த கேள்வியை பல நேரங்களில் வைப்பேன்.
4000 ஆயிட்டல்ல, இந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 4001வது ஜாதி வந்துட்டு போகுது, ஏன்டா கொள்றீங்க? இதுதான் நான் கேட்பது. 4000 வரைக்கும் பேசாமல் தான் இருந்தீங்க, இதெல்லாம் சொல்லி தான் 4000 ஆகிருக்கு. இல்லைனா 4 ஜாதியாக மட்டும்தான் இருந்திருக்க முடியும். 4001ஆக மாறப்போகிறது. இன்னொரு திருமணம் பண்ணிட்டுங்கள, நமக்கு அதில் பெரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ இன்றைய சட்ட நிலையில் என்ன இருக்குதுன்னா, யாருடைய ஜாதி வேணாலும் போட்டுக்கலாம், பெற்றோர்களுடைய ஜாதியை. தமிழ்நாட்டில் மட்டும், வேறு மாநிலத்தில் அப்பன் ஜாதியை தான் போடணும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்மா அப்பா யார் ஜாதி வேணாலும் போடலாம். ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஜாதியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இது பிரெஞ்சு நாட்டு மொழி, அவங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில் இங்கு கொண்டு வந்தார்கள். அப்போ அம்மடி செய்யலாம். இப்போ நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, இடஒதுக்கீட்டுக்கு இந்த ஜாதி போட்டால் தான் நல்லதுன்னு போட்டுக்கிறார். அப்புறம் திரும்பவும் அவங்களுடைய பதிவுகளில் நம்முடைய உரிமையை விட்டுவிட முடியாது, போய் வாங்குகிற போது என்ன ஆகுன்னா, ஏதோ ஒரு ஜாதி தான் திருப்பியும் ஜாதிகாரன் ஆகிடுவான் திரும்பவும். இப்படி பல இடங்களில் நடப்பதை பார்த்து கொண்டு நாம் அதனால தான் கேட்குறோம், இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு ஜாதியை விட்டு விலகியோர் அல்லது மறுத்தோர் தனிப்பிரிவாக தனி இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையாக இருக்காது, தைரியமாக போடுவான். நான்லாம் சாதி அற்றோர்னு போடலாம், சாதி மறுப்போர்னு ஏதோ ஒரு பேரை போடுவாங்க. அது சட்டம் கொடுக்காத பாதுகாப்பு இல்லாததால் நாம் சில உரிமைகளை இழக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஜாதியை போடுறோம். அது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதியம் என்பது நமக்கு ஏன் அவமானமாகிறது என்பது தான். ஒன்று, நீ எவ்வளவு பெரிய ஜாதியாக இருந்தால் சூத்திரம் தான். நான் பல நேரங்களில் இந்த சொல்லியிருக்கேன், காந்தி இருந்தார், மகாத்மா காந்தின்னு இருந்தார். அவர் அந்த நாட்டுக்கு பலது செய்த, உண்மையிலே அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கார் இந்திய விடுதலை பற்றி. அவர் உட்கார்ந்த பின்னாலோட பணம்பளம் விழுந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு விடுதலைக்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கா, அதை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார், எல்லாம் சரி. ஆனால் அவ்வளவு பெரிய மகாத்மாவாக கருதப்பட்டார், சாதாரண ஆளாக கூட நினைக்கல. அதுக்காக சில பேர் தான், அம்பேத்கர் அதை ஏற்றுக்கொண்டதில்லை, ஜின்னா ஏற்றுக்கொண்டதில்லை, பெரியார் மகாத்மான்னு ஏற்றுக்க மாட்டார். கூட்டங்கள்லாம் சொல்லுவாராம், பெரியார் திரு காந்தியார் அவர்கள் அப்படிங்கிறார். மகாத்மான்னு சொல்லு, நான் வெறும் ஆத்மாவே இல்லைங்கிற, மகாத்மானுக்கு அங்கே வந்து போப்பா அப்படி ஒரு சொல்லிட்டு போவாராம் பெரியார். ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டுக்கு 1924 வர்றார். முதல்ல 2 தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது, ராமசாமின்னு ஒருத்தர் எழுதி, அது எல்லா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் எங்கெங்கு போனார்லாம் எழுதியிருக்கு. அதில் அது ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அதில் அவர் எழுதுகிறார். 24 வர்றார், வந்துட்டு சீனிவாச ஐயங்கார் கூட்டு வந்துட்டு போகிறார். மீண்டும் 27 வர்றார். 27 வந்தபோது தஞ்சையில் போய், தஞ்சாவூரில் போய் சில பேர் சந்திக்கிறார்கள். உமாமகேஸ்வரனார், உமாமகேஸ்வரம் பிள்ளை என்று சொல்லுவார்கள். தமிழ்ச்சங்கத்தை, கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியதில் ஒரு பெரும்பங்கு வகித்தவர். சரேட்டி பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் போய் அவரை பார்க்க போகிறாங்க. நீதி கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்க போகிறார்கள் அவரை. இவரை பொறுத்த வரைக்கும் பெரியாரிய சிந்தனை உள்ள சரேட்டி பன்னீர்செல்வம் அவரை ஏற்றுக்கொண்டவர். போய் கேட்குறாங்க காந்திகிட்ட, ஏங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, பார்ப்பனர் சிக்கல், நீங்கள் அவ்வளவு இடத்துல இருக்கீங்க, அது குறித்து ஏதேனும் ஒரு தீர்வு காண்பதற்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். நீங்கள் தப்பு, நீங்கள் பழைய பாப்பான்னு நினச்சிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறார் அவர். என்ன சொல்ல வர்றீங்கன்னு இவங்களுக்கு தெரியல, என்ன சொல்கிறீங்க? 1924 நான் சென்னைக்கு சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு வந்திருந்தேன். என்னை திண்ணையில் தான் படுக்க வைத்திருந்தார். திண்ணையில் தான் 2 நாள் தங்கியிருந்தேன். மகாத்மா காந்தியவே உள்ளூர் தலைவர் வீட்டுக்குள்ளே விடல, திண்ணை மேலே படுக்க வச்சுருந்தார். நான் 2 நாள் அங்கே தங்கியிருந்தான். தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு போனேன். இப்போது வந்தேன், என் மனைவி அவர்கள் வீட்டு அடுக்களை வரைக்கும் போனார் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாப்பா மாறிட்டானா அவர். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயா சுயமரியாதை இயக்கம் 25 தான் வந்தது, நீ 24 வந்தப்போ சுயமரியாதை இயக்கம் இல்லை, 27 வந்தப்போ சுயமரியாதை இயக்கம் வந்துருச்சு. சுயமரியாதை இயக்கம் தான் உனக்கு என்ட்ரி வாங்கி கொடுத்துருக்குது, இல்லைனா வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டேன் பாப்பா வீட்டுக்குள்ளே. இதை சொல்லலை, இவங்க சொல்ல முடியாது என்பதால் சொல்லாமல் விட்டார். அவருக்கே அதுதான் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். சர்பேட்டி தியாகராயர் ஒருத்தர், சர்பேட்டி தியாகராயர் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியும். தென்னிந்திய வணிகர் சங்கத்தை உருவாக்கியவர் தான். சவுத் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்கியவர், வாழ்நாள் தலைவராக இருந்தவர், பெரிய மில் அதிபர். அவர் வீடு இப்பவும் இருக்குது, வீடு தான் இருக்குது, அவங்க வீட்டு இல்லை, வீடு இருக்கிறது. வீட்டில் பெரிய ஒரு வீதி,
அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு, இவ்வளவு பெரிய அகல சாலை. அங்கேருந்து வர்றதுக்கு அப்போது 1906 நம்ம கட்டப்பட்ட வீடு. பாலம் போட்டிருக்கார் அப்போது. அப்பயே சப்போர்ட் இல்லாத பாலம், நடுவில் நீ தூணுகள்லாம் வச்சில்ல, அப்படி ஒரு பால அமைப்பு அமைத்து இந்த வீட்டிலேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், அப்படி ஒரு வச்சுருந்த அவர் மட்டுமில்லை, சென்னையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர். அதுக்கு முதல் நியமனம், இவர் தான் தேர்தல் நின்று வெற்றி பெற்று மேயரானவர், முதல் மேயர், பெரிய பணக்காரர். அவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு போய் நன்கொடைக்கு போகிறான், கோயிலுக்கு நன்கொடைக்காக போகிறார்கள், கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிறான். சரி, இந்த ஒரு எவ்வளோ நன்கொடை, 1916, இன்றைக்கி 100 வருஷத்துக்கு மேலே, 110 வருஷத்துக்கு முன்னால் போகிறான். போன உடனே சரி ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு. நீங்கள் 10,000ன்னு இப்போ நினச்சிட்டு பேசாதீங்க, 1916 அதனுடைய மதிப்பு என்னன்னு நினச்சிட்டு பேசுங்க. நம்ம பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அட பவுனு 10 ரூபாய்க்கு விற்றுது பாப்பெல்லாம் அப்படிம்பாங்க. அப்படி கணக்கு பார்த்தா கூட 1000 பவுன் நன்கொடை கொடுத்துருக்காரு அப்படின்னா, 1000 பவுன் இன்றைக்கி விலையில் பாருங்கள், அது எத்தனை கோடி, அது 100 கோடி ரூபா கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம், வேணாம் அது 10 கோடி தான் வச்சுக்கங்களேன். அவர் மேயரு, சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர், இந்த பெரும் பணக்காரர் 10,000 நன்கொடை கொடுத்துட்டு போகிறார். அவரோட அவன் கணக்கு பிள்ளை பின்னால் கையை கட்டிட்டு பின்னாலேயே போகிறான், 2 பேரும் போகிறாங்க. அவருக்கு மாதம் 6 ரூபாய் சம்பளம். அப்போ 6 ரூபா, 6னா 6,000 நல்ல 6, வெறும் 6 ரூபா தான். அப்போ அவ்வளோ மதிப்பு பணத்துக்கு. ஒரு மாத சம்பளம் 6 ரூபா வாங்குகிற ஐயருடைய கிளர்க்கும் பின்னாலேயே போகிறார். அவர் ஐயர். இவரை வெள்ளுடை வேந்தர் தியாகராயரை கீழே உட்கார வைக்கிறான், உட்காந்துக்குப்பாங்கிறான். உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் இப்போ அண்ணா வந்த கூட சொன்னார், அப்போல்லாம் எங்கெங்கே சேரு இப்படி தானே உட்கார தானே கூட்டம் கேட்போன்னு. அவரை அங்கே உட்கார வச்சிட்றான், ஐயரை மேலே கூட்டி போயிடுறான், மேடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இவர் 10,000 ரூபா கொடுத்தவர், அவன் 6 ரூபா சம்பளத்துக்கு இருக்கிறவன், 6 ரூபா சம்பளத்துக்கார அங்கே உட்காந்துட்டான். இவர் செட்டியார் அங்கே உட்காந்துக்கிட்டார். ஏனென்றால் அவர் சூத்திரர், இவர் பிராமணர். அது வரைக்கும் டிஎம் நாயருக்கும் அவருக்கும் ஆகாதான். அவரும் டிஎம் நாயரும் கார்பரேஷன் மெம்பர். அதில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, அந்த கோயிலை சுற்றி, கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி பெரிய குளம் இருக்குது, எத்தனை 11 ஏக்கர் என்னவோ போட்டு அவ்வளோ இருக்குது. அதை தூர் எடுத்து தண்ணீரை ஊற்றுவதற்கு ஒரு பணம் சாங்ஷனுக்கு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அவர் தூர்லாம் எடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் லாரியில் கொண்டு வந்து மண்ணை கொட்டி அதை சிறுவர் பூங்காவாக மாற்றி விடலாம், குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், குழந்தைகள் விளையாடலாம். அடா பாவின்னாராம். அதே சொல்லை பின்னால் இவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே இவர் பெரிய பக்தர், அவர் நாத்தியர், அடா பாவி அப்படின்னாராம். அன்றைக்கு டிஎம் நாயர்கிட்டருந்து மூஞ்சி திருப்பி வரான், பார்த்தா பேசவே மாட்டாராம். ஆனால் அன்று அதிலிருந்து வெளியே வந்த உடனே சொன்னாராம், நாயர் வீட்டுக்கு வண்டியை விடுனாராம். அப்போ தான் பாப்பானை பற்றி சரியாக நீதாயா சொல்லியிருக்கிற எனக்கு என்பதே அப்போ தான் அவர் புரிந்து. அதுக்கு முந்தைய 2 பேர் நண்பர்களாக இருந்து பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனை கொண்டவர்கள் தான். ஆனால் கோயில் விஷயத்தில் இப்படி சொல்லிட்டாரே, குளத்தை மூடுன்ட்டார் என்ற கோபம் அவருக்கு. ஆனால் இவர் வெள்ளுடை வேந்தர். உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்கவர் என்றால், அவரை இங்கிலாந்து அரசர் வருகிறார், இளவரசர், வரவேற்க வேண்டும், மேயர் தான் வரவேற்கணும், அதுதான் வெளிநாடுகளில் உள்ள பழக்கம். இவரை போய் வரவேற்க சொன்னாங்க, வர்றேங்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு உடை இருக்குதுங்க, கருப்பு உடை அணிஞ்சணும், கவுன் போடணும், இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு தான் எல்லாம் கட்டிகிட்டு போய் வரவேற்கணும். அந்த வேலை நமக்கு வேண்டாம், நீ டெப்டி மேயரை கூட்டிகிட்டு போ, நான் வெள்ளை போடுறது தான் என் வழக்கம். அதனால தான் வெள்ளுடை வேந்தர்னு தான் அவர் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் போட மாட்டேன். இல்லை முடியாதுங்க, அதான் என் டெப்டி மேயரை கூட்டிகிட்டு போ, அது அவமானமாக போயிருங்க அவருக்கு, அது நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது, நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னா சொல். அதற்கு பின்னால் கவர்னர்கிட்ட போய் சிறப்பு அனுமதி வாங்கி, நீங்கள் மட்டும் கவுன் இல்லாமல் வரலாம், மற்றவங்களாம் கவுன் போட்டு தான் வரணும், நீங்கள் மட்டும் வாங்கன்னு அரசரை வரவேற்க போனவர். அப்படி வெள்ளை உடை அணிந்து கொண்டிருந்தவர், அவரோட துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர். அவர் திருவிக்காவை நாடு கெடுத்து, காங்கிரஸ்கார திருவிக்காவை நாடு கெடுத்து ஆணை போட்டார்கள் தொழிலாளர் போராட்டத்தில். ஒரு நேராக கவர்னர்கிட்ட போகிறாரு, அவர் எங்கள் மக்களின் தலைவர், எங்கள் தொழிலாளர்களின் தலைவர். அவன் காங்கிரஸ்காரர கட்சி அதுவாக இருக்கட்டும், தமிழ் மக்களின் தலைவரில் அவர் ஒருவர், நாடு கடத்தக்கூடாது. இல்லை நான் ஆர்டர் போட்ட முடியாது, அப்போது என்னுடைய அமைச்சரவை உங்களிடம் ராஜினாவை மாலை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரான்.
என்னடா எங்கள் ஆள் யார் அவர் நினச்சிட்டு நீ என்ன சும்மா ஆள் நினச்சிட்டு இருக்கியா? அவர் பரதேசி மாதிரி உடம்பு போட்டுருக்காரு, ஒரு துண்டு போட்டுட்ருக்காரு நினச்சிட்டு இருக்கியா? அவர் யார்? அவர் இப்படி சொல்கிற துணிச்சல் வேறு யாருக்கா வருமா? இன்னொரு கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரர் மீது போடப்பட்ட தீர்ப்பை பின்வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக போகிற அவ்வளோ துணிச்சல் மிக்க மனிதர், அவரை அவ்வளோ அவமானப்படுத்துகிறான். காந்திக்கு இது சரார்கே சண்முகம் செட்டியாரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் வாணிய செட்டியார். பழனி கோயிலுக்குள்ளே புறத்தெடுத்துட்டான், போகக்கூடாதுன்ட்டான். ஏன்னா எண்ணெய் ஆட்டுவது இழித்தொழில் என்று மனுசாஸ்திரம் சொல்லுகிறது. நீ எண்ணெய் ஆட்டுற ஜாதி, எல்லைன்னு சுக்குவது இழி தொழில் என்று எங்கள் மனுசாஸ்திரம் சொல்லுது. நீ வாணிய ஜாதியில் பிறந்துட்ட, நீ உள்ளே போகக்கூடாதுன்ட்டான். கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்ட்டான். யார்? இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர். இந்தியாவினுடைய பொருளாதார மாநாடுகளுக்கு அத்தனையும் போனவன் வடநாட்டுக்காரவன்லாம் இல்லை. அப்பவும் தமிழ்நாடு தான் இருந்திருக்குது. சரே ராமசாமி முதலியார், அடுத்தது ஆர்கே சண்முகம் செட்டியார், 2 பேர் தான் அனுப்ப முடியும் பொருளாதார மாநாடுகளுக்கு. உலக அளவில் நடக்கிற அத்தனை மாநாட்டுக்கும் 2 பேர் மட்டும்தான் போயிருக்கிறாங்க, வேறு யாரும் போனதில்லை. இவ்வளவு பெரிய அறிஞரை போடா வெளியன்ட்டான். அதுக்கு முன்னால் வழக்கு நடத்தி பல ஆண்டுகள் கழித்தவருக்கான தீர்ப்பை பெற்றார்கள், உள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்தியாவுக்கு விடுதலை அது வேறு வந்துச்சு வச்சுக்கங்க. ஆனால் மனுசாஸ்திரம் தான் இருக்குது. ஆங்கிலேயன் ஆட்சி அப்போது, ஆங்கிலேயன் ஆட்சியிலும் கூட அப்படி தான் பண்ணான். எனவே தோழர்களே, இந்த ஜாதியம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளாம் பெரிய ஜாதின்னு. எப்போ பெரிய ஜாதின்னா இப்போ தான், சுயமரியாதை இயக்கம் வந்த பின்னால் தான் நாமெல்லாம் நம்மை ஏதோ பெரிய ஜாதின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் கிடையாது. கோயிலுக்கு போனால் நம்ம யோகியதை தெரிஞ்சு போயிடும். அங்கே போனாவே இந்த கோயிலுக்குள் விடமாட்டேன்னு பல இடங்களில் சொல்லி கொண்டு இருக்கிறார். பெரியார் தான் வேடிக்கையாக சொல்லுவார், டே உனக்கு அவனுக்குண்டா ஒரு 10 அடி வித்தியாசம் இருக்குமா? அவன் கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருவேன், நீ கேட்டுக்குள்ளே போ ஐயருன்னு இங்கே நிற்க வச்சிருவான். உனக்கு அவனுக்கு ஒரு 10 அடி வித்தியாசம் தான், ஜாதி வித்தியாசம், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே நீயும் போக முடியாது, அவன் தான் இருப்பான் அங்கே. இந்த 10 அடிக்குள்ளே உனக்கு பெரிய ஜாதி ஆகிடுச்சா என்று கேட்பார். இந்த 10 அடி தான்ப்பா முன்னால் போக போகிறேன். இந்த புரிதலை உருவாக்குவது என்பதும், ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான், அவன் மனிதன் இவனும் மனிதன், என்ன இவர்களுக்குள் வேறுபாடு என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிற போக்கைத்தான் நாம் நினைக்கிறோம். அது ஜாதியத்தின் பெயரால், தகுதியின் பெயரால் வேணால் மறுக்கலாம். என் பொண்ணு என்னங்க, எங்கள் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கு, அவர் படிக்கலைங்க, அதை மட்டும் சொல்ல மாட்டான். என்னங்க பண்ணுறது, அத்தை பொண்ணு பையனாக போயிட்டான், மாமன் பையனாக போயிட்டான், வேறு என்னங்க பண்ணுறது கொடுக்குறான் நம்மால். ஆனால் அதை சொல்லாம் பரவாயில்ல, அது ஏதாவது அவங்களுக்குள்ள பின்னால் வருத்தம் விடும், அதனால் வச்சிடறோம் என்று சொன்னால் கூட ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லலாம். இல்லை அவங்க 2 சிந்தனை போக்கு வேறானது, அவருடைய வேறு சிந்தனை போக்கு, இவங்க சிந்தனை போனா பரவாயில்ல. அவர் வேறு ஜாதி, இவர் வேறு ஜாதி, எவ்வளவு கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க அட்டகாசம் பண்ணுறான்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. 2000 பவுனாக போட்டான், அதை கொடுத்தேங்கிறான், பொண்ணு 3ஆவது நாள் செத்து போச்சுங்கிறான். ஏன்டான்னா அவர் அப்படி என்ன கடுமைப்படுத்துகிறாங்க, என்ன அவமானப்படுத்துகிறாங்க என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிற சில நிலைகளில் தான் இந்த ஜாதியத்தை நாம் ஏன் கைப்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்பது. இளைஞர்களோட, ஏன்னா மற்றவங்களாம் இருக்கலாம், இன்றைய இளைஞர்களில் இப்போது இருக்கும் 40-50 வயசு கூட தெரியும், ஒரு விடுதலை பெற்ற நாட்டில் ஒரு சமத்துவ போக்கோடு நாம் வந்திருக்கிறோம். இப்போ புதுசாக ஜாதி சங்கம் இதெல்லாம் வர்றது தான். பழைய ஜாதி சங்கம், தோழர் கூட யாரோ பேசுனாங்க பழைய ஜாதி சங்கங்களை பற்றி. எத்தனை ஜாதி சங்கம் அப்போல்லாம் இருந்திருக்கு. ஒருவர் கூட ஜாதி பெருமையை பேசுவவர்களாக இல்லை, எங்களுடைய உரிமைகளைத்தான் பேசியிருக்கிறார்கள். எல்லா ஜாதி சங்க மாநாடுகள்லையும் எங்களுக்கு ஏன்டா கொடுக்கல வேலை, எங்களுக்கு அத்தனை பேர் இருக்கோம் இங்கே, இந்த ஊரில் எங்களுக்கு ஏன் வேலை இல்லை, இப்படி கேட்கிற சங்கங்கள் தான் எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலையும் பெரியார் பேசியிருக்கார். தயவு செஞ்சு நீங்கள் இதை மட்டும் சொல்லாதீங்க. வன்னியர்களோட சத்திரிய மாநாட்டில் பேசுகிறார். நீங்கள் உங்களை சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க, அப்படி தான் 30ஆம் ஆண்டு 1930 பேசுகிறார். சேலத்தில் நடந்த வன்னியர்களோட சத்திரியர் மாநாட்டில் சொல்லுகிறார், சத்திரியன்னு சொன்னால் ஒன்றும் பெருமை கிடையாது, நீங்கள் சூத்திரம்தான், ஐயர்கிட்ட போய் கேள்வி தெரியும், இப்படி பெருமை பேசிக்கொள்ளாதே. தேவேந்திரகுல வேளாளன்னு சொல்கிறார், அவங்க மாநாட்டுக்கு பெரியார் போகிறாரு. ஏ இந்திரங்கதையே கேவலையா, நீ அதை பெருமையாக வேற ஊரில் பேரில் வச்சிட்ருக்கிற, எல்லாம் விட்டுரு, நீ உனக்கான கல்வியில் வளர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் உரிமைகளை கேளுங்கள், போராடுங்கள். இதுதான் ஜாதி சங்கம்லாம் இப்படி தான் சொல்லுச்சு. நாடார்கள்லாம் அப்படி தான், அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் வடநாட்டை விட்டுருங்க, தென்னாட்டில் இருக்கிற நாடார்கள்லாம் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் இருந்தவங்க, அன்டச்சபிள்ஸ், அன்சீயபிள்ஸ், பார்க்கக்கூடாது, கண்ணில் பார்த்தா தீட்டு சொல்லுவாங்களே பாட்டு, சக்கிலி தொட்டா தீட்டு, சாணனை பார்த்தா தீட்டுன்னு சொல்லுவாங்களே, அதை தெக்க தான், இங்கே இல்லை. இப்படி
அங்கே இருந்தது. அவரெல்லாம் கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைச்சி அவர் பண்ணார். அவர் சாதாரண நாளில் பெரிய பணக்காரன் ஆகிட்டார். அவங்க ஆங்கிலேயரில் சில பேர் அப்போதெல்லாம் இருந்த சில முறைகள், அது கேவலமான முறை, மக்களிடம் பேசக்கூடாத முறை. பெண்கள் வயதுக்கு வந்து விட்டால் உடனே பல்லக்கு வரும், கோயிலுக்கு அனுப்பிடணும். ஐயர் எப்போ வேண்டாம் நீ போ வீட்டுக்குன்னு சொல்ல வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். அதற்கப்புறம் தான் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அப்போ இப்படி நமக்கெல்லாம் கேவலம் நடக்கிறதே என்பதற்காக அன்னைக்கு புள்ள வயசுக்கு வந்த அன்றைக்கே போகணும். சுண்ணாம்பு எடுத்துகிட்டு போய் தளதோட செலவு போட்டுருவானோ. பல்லக்கு வந்த பல்லக்கு எடுத்து அவன் கிறிஸ்தவன் ஆகிட்டானா எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். நிறைய பேர் இப்படி கிறிஸ்டின் ஆகிட்டான், கொஞ்சம் பேர் அந்த சமயத்தில் ஆனார். அப்படி ஆனவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் சில இதெல்லாம் செஞ்சாங்க, அறிமுகங்களை செய்து வைத்தார்கள். ஏன் நீங்கள்லாம் ஏன் இந்த பயிரே போடுறீங்க? பணப்பயிர் பருத்தி தொழில் என்பது அப்போ தான் வந்தது. அவர்களால் தான் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டது பருத்தி. அந்த காலகட்டம்தான். நேரடியாக கென்யா நாட்டுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அங்கேருந்து ஒரு பாதிரி நேராக நீ அனுப்ப, புரோக்கர் ஒன்றும் நீ அனுப்பு, அங்கேருந்து பணம் வரும். திடீர்னு பார்த்தா 3 வருஷத்தில் பணக்காரன் ஆகிட்டாங்களாம். வீடு கட்டுறான். என் வீட்டுக்கு மேலே உயரமாக கட்டக்கூடாதுன்னு இடிக்கிறான் வீட்டை. 2 அடுக்கு கட்டக்கூடாதுண்ணா, 1 அடுக்கு தான், 2வது அடுக்கு பூரா இடிச்சு தள்ளுறான். கோயிலில் போய் நான் சாமி கும்பிடுவேன்னு போகிறான். உள்ளலாம் போது இங்கே தேங்காய் பழத்தை இவனே வாங்கி போய் உடைக்கிறான். உடைச்சி கற்பூரம் வைத்து கும்பிடுறான். அவ்வளோதான் அவன் பண்ணது. போலீஸில் கேஸ் கொடுத்துட்ற ஐயர். இந்த பையன் வந்து இங்கே அவனே தேங்காய் உடைச்சிருக்கிறான். அவன் தேங்காய் உடைச்சது தப்பா? யார் அடித்தாலும் உடையும், அது அவன் அடித்தது தப்பு. அவருக்கு ஓராண்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. நீ எப்படா நீயே போய் தேங்காய் உடைச்சி கற்பூரம் பற்ற வச்சுன்றது தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஜாதி சங்கங்கள்லாம் பெரியார் பேசினார். இப்போ நீங்கள்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள், ஒற்றுமையாக ஏனே இருக்க முடியாது. உங்களுக்குள் நிதி வந்துருச்சுல்ல, திரட்டுங்க, வங்கி ஆக்குங்கள். எல்லாரும் பேசுனாங்க. வங்கிகள் அப்போ தான் மெர்கன்டைல் பேங்க் அப்படி தான் வந்தது. அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உயர்த்துவதற்கு அந்த வங்கிகள் கடன் கொடுத்தன. அவர் வளர்ந்தார்கள். அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இப்போ அவங்க தான் வேகமாக போய் ஆர்எஸ்எஸ் போட்டிருக்காங்க. யார் சொன்னாலும் அவங்க கூட அவன் தான் இருக்கிறான் இப்போ அதிகமாக. இப்படித்தான் பலர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு நிலையில் இருந்தோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலும் அப்படித்தான் நடத்தப்பட்டு இருக்கிறோம். நம்ம தாத்தாவை கேட்டு பாருங்களேன். ஐயர்கிட்ட எதிர்த்து பேசினா ஒரு பெரிய ஆள் பார்த்தாலும் பாப்பானே வாடா போடான்னு பேசிட்டாருமா. நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்லுது, எங்கால் யார் தெரியுமா அரசன், பார்ப்பனர் அல்லதற்கு யாருக்கும் தலை குனிய மாட்டான், பாப்பானுக்கு மட்டும் தலை குனிவானான். அது ஒரு பெருமை. 18 பாடுறான். எங்கால் பார்ப்பனரில் இருக்கலாம், மற்றவனுக்கெல்லாம் யார்கிட்டையும் தலை வணங்க மாட்டான் ராஜா, எப்படி ஆள் தெரியுமா அப்படின்னு. அது ஒரு பெருமை. பாப்பானு கண்டா தலை வணங்குறான்னு கேட்க மாட்டான். அப்படி அவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு நம்ம போர் இதெல்லாம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் கொல்லக்கூடாது, கண்ணகியே எரிச்சா ஒரு கோவம் வந்துருச்சு. சோனியா காந்தி மாதிரி என் புருஷனை கொண்டு விட்டு போய் எழுத்தி எரிச்சா இல்லை, அவன் புருஷனை விட்டு மதுரை எரிச்சா எரிச்சு. அப்போ ஆனாலும் அந்த ஐயருங்கெல்லாம் கொண்டு விடாதப்பா, அவங்கெல்லாம் நல்ல மனுஷனுங்க, ஆவும் ஆவியல் பார்ப்பனர், அவங்களாம் கொண்டு விடாது பாவம், அதை விட்டுட்டு மற்றவங்கள கொண்டு விடு. ஒரு இலக்கிய கூட்டத்தை கூப்பிட்டு தான் செல்வேந்திரனை அவர் சொன்னார், கண்ணகி தண்டிக்க நினைச்சால, இந்த பசங்க இருந்தால் தான் திருப்பி நாட்டை கெடுப்பான், இருக்கிட்டு இருந்தால் விட்டுரு சொல்லிருக்காரு அப்படின்னு புது விளக்கம் சொன்னார். இவர் சொன்னார், செல்வேந்திரன் சொன்னார், புது விளக்கம் ஒன்று கொடுத்தார் அவர். எதெல்லாம் இடைஞ்சல் கொடுக்குமோ, மாடு இருந்து என்ன பண்ண போகுது, அப்புறம் இவன் நோயாளிகள் இவங்கெல்லாம் எரிக்காதன்னு வேற தீச்செல்வனுக்கு அக்னி பகவானுக்கு வேண்டுதல் வைத்தார். அப்போ சொன்னார் இவர், இல்லை அதெல்லாம் இருந்தால் தான் திருப்பியும் கொஞ்சம் பேர் உயிரோட தான், அவனை நாசமாக்குறது இவனுக்கு தான் இருக்கணும். நோயாளி இருந்தால் என்ன பண்ணுவான், இவனுக்கு நோய் தொற்றும், பாப்பா இருந்தால் அவனை நாசமாக்கிடுவான், அவன்லாம் இருக்கட்டுன்னு விட்டு போயிருக்கான்னு சொன்னதை போல் அப்போது கூட சொன்னார்கள், அவங்களாம் எதுவும் பண்ணிடாத, பாப்பானை மட்டும் போரில் கூட கொள்ளாதீர்கள். அவன் செயற்கையாக உருவாக்கியதை முள்ள நமக்கும் வந்துருச்சுன்னு நம்மால் நினச்சிட்டு இருக்கான். அம்பேத்கர் சொல்லுவார், ஒவ்வொரு இந்துவனுடைய சிந்தனையும் தான் பார்ப்பனா நிலைக்கு வந்து விட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க தவிர வேறு கீழே இருக்கணும் பற்றி கவலையே இல்லை. நம்மளை அங்கே போகணுங்கிற மட்டும்தான் எண்ணம். தன்னை மிதிக்கிறவனை பற்றி கவலைப்படாமல் தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்றப்ப திருப்தி அடைகிற மனப்போக்கு தான் இந்துக்களிடம் இருக்கிறது. ஒரு மனப்போக்கு இதுதான். நமக்கு மேலே மிதிப்பான் பரவாயில்ல, அதெல்லாம் கீழே ஒருத்தன் இருக்கான்ல நமக்கு கீழே, அது போதும் எனக்கு, என் மேலே எவனோ இருந்துட்டு போகிறான், என்னமோ என்னை அவமானப்படுத்திட்டு போகிறான் என்று சொல்லுகிற போக்கு
அதையெல்லாம் மாற்றுவது தான் ஜாதியத்திற்கு எதிராக நம்முடைய போக்கு. மனிதன் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. மனிதன் அவன் ஜாதி தெரிவதற்கு முன்னால் பல திருமணங்கள் நடந்திருக்கும், பல இடத்துல நடக்குது. தெரிந்த பின்னால் குதிப்பான், ஐயோ இந்த ஜாதியை தெரியாமல் என் பிள்ளையை கொடுத்துட்டேன்மா. இவன் சொந்தக்காரன் மாமன் பையனுக்கு அத்தை பையனுக்கு கொடுத்தான், அதோட அசிங்கமாக இருந்திருக்கும். ஆனாலும் அவன் அதை பற்றி வருத்தப்படுவான், அவனுக்காக இல்லை மற்றவனுக்காக. தோழர் இமயம்னு ஒருத்தர் தெரியும், ஒரு எழுத்தாளர், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு இலக்கிய படைப்பவர்கள். அவர் ஒரு முக்கியமானவர். நம்ம அமைச்சருடைய அண்ணன் கூட, கணேசனுடைய அண்ணன் கூட. அவர் பெத்தவன் அப்படின்னு ஒரு சிறு நூல் ஒன்று எழுதியிருந்தார், ஒரு சின்ன நூல். ஒரு ஜாதி மறுப்பு திருமணம், பெண்ணுடைய தந்தை உயர் ஜாதினா உயர் ஜாதி இல்லைங்க, பையனுடைய ஜாதி விட கொஞ்சம் மேல் ஜாதி. உடனே அவர் கல்யாணம் பண்ணிக்கோ பிள்ளை, இவர் பரவாயில்லன்னு விட்டுருவார். அது இருக்கட்டு, பிள்ளை விரும்பிச்சு போகட்டுன்ட்டு ஒவ்வொருத்தனா பேசுவான், டே எல்லாம் மனுஷனாடா நீங்கள்லாம், அவள் கூட்டிகிட்டு போயிட்டா நீ ஒரு மனுஷன் இருக்கிறீ, நீ வர பங்காளி பேசுவான், மாமா எல்லாம் பேசுவான். கடைசி அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில, போதை போட்டுக்கிட்டு போய் இவன் அப்போ போதை போட்டுக்கிட்டே அவனுக்கு தைரியம் வராது, வேற ஆள் விட்டு கொல்ல சொல்லுவான். அது இளவரசன் கொலைக்கும் 4 மாதத்துக்கு முந்தைய ஒரு நாள் புத்தகம். இளவரசன் அவரும் அப்படி தான் பண்ணார். திவ்யாவுடைய அப்பா அவர் பழைய கம்யூனிஸ்ட். அவர் திருமணத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஏற்கனவே பல பெண்கள் அங்கே வாழ்கிறார்கள். அந்த இதுலேயே பகுதியில் திருமணமாகி வன்னிய பெண்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் சைக்கிளில் இவங்க வீட்டு வழியாக தான் போகிறாரு. ரோடு ஓரத்தில் தான் இளவரசன் வீடு. பார்த்துட்டு போகிறாரு. அவங்க பெரியம்மாலாம் பேசிட்டு போகிறாங்க பிள்ளைகிட்ட, உங்கள் அம்மா வர சொல்லிட்டுவான். இல்லை வேணாம், கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மாவை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஆனால் மற்றவங்களாம் வந்துட்டு போகிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊரில் இருக்கவங்களாம் பேச ஆரம்பிச்சிடறான், என்னடா நீ ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு. நான் ஒரு தோழர், எப்படி தோழர் இப்படி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது நீ சித்தனி ஜோசிச்சிருக்கீங்களா தோழர்? அவள் எழுதி 4 மாதம் கழித்து இது அப்படியே நடக்குது. அந்த இது மற்றவனுடைய தொல்லைக்காக. நம்ம நாகரிகமே பங்காளி நாகரிகம் தான். பங்காளி 40 பவுன் போட்டான், அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிறான் போட்டான். இவன் கந்து எடுத்துக்கிட்டு 45 பவுன் போடுவான், இவன் நாசமாயே போயிடுவான். இது பங்காளியை பார்த்து பண்ணுறது தான் ஒவ்வொருத்தனும். அவனாக பண்ண மாட்டான். இவன் பங்காளி என்ன பண்ணணும், அதோட அதிகமாக பண்ணணும். அதெல்லாம் மாமச்சம் பண்ணிட்டால் நாம் பண்ணணும். இவ்வளவு தான் நம்முடைய எண்ணமே தவிர, அவங்க பேசிட்டே நீ யாரா என்னை பற்றி பேசுகிறதுக்கு, நான் வாழ்கிறேன் சாகிறேன், உனக்கு என்ன போகுது, உங்கள்கிட்ட வந்தால் விருப்பமெல்லாம் உதவி செய்யாத, விருப்பம்னா முடிஞ்சு உதவி செய், நீ என்கிட்ட வந்தால் விருப்பப்பட்டா உதவி செய்கிறேன், நான் பண்ண மாட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை என்று சொல்லுகிற துணிச்சல் கூட இல்லை நம்ம ஆளுக்கு. ஊரெல்லாம் பேசுவாங்க, இதுதான் எல்லாம் முதல்ல ஊர் தான் உனக்கு, அப்புறம் தான் மற்றவனை பற்றி நினைப்பான். அதெல்லாம் ரொம்ப நேரம் போயிடுச்சு நினைக்கிறேன். எனவே இந்த ஜாதியம் என்கிற அவமானம் நமக்கு பெருமை அல்ல, அது பெருமை நீங்கள் நினைக்கவும் முடியாது. நீங்கள் சூத்திரர்கள், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சூத்திரர்களுக்கு பொருளும் சொல்லியாச்சு, அதை நாம் மனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஒரு சட்டேரி போராட்டத்தில் ஒரு போராளியிடம் கேட்க, உங்களுக்கு என்ன சூத்திரன்னு சொன்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பெண் கைதியிடம் கேட்கிறார்கள். நம்ம பெண்ணை சட்டரித்து அவங்கள வழக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா எனக்கு என்னமோ என்னை வைப்பாட்டின்னு சொன்னால் கோவம் வருது ஐயா, வைப்பாட்டி பையனை எங்கள் பையனை சொன்னால் கோவம் வருது ஐயா, நீதிபதி அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரோஷம் இருக்குய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பவும் தண்டனை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படா நீ எல்லாம் உட்காந்துட்டு எனக்கு இப்படி கேட்குற கேள்வின்னு சொல்லாமல் ஐயா என்ன நினச்சிக்குவீங்களோ, எனக்கு ரோஷம் இருக்குதுங்க, என்னால் தாங்கிக்க முடியல, அப்படி சட்டத்தில் வர எழுதி வச்சுட்டான், அதுதான் எரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜாதி பேசனோட டே சூத்திரன்னு அர்த்தம் என்னென்னு போய் அசல் மனு தர்மத்தில் பாரு. எங்கிட்ட இந்த டூப்ளிகேட்லாம் வேண்டாம், அசல் மனு தர்ம சாஸ்திரத்தில் போய் படித்து பார்த்துக்கோ. உன்னை எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான் என்பாருங்க. இன்னும் கேவலமாக இதெல்லாம் படித்தான்னா, இவன் முதல்ல அந்த ஐயர் எழுதினவன் யாரா, அவன் நம்மகிட்ட தான் சமஸ்கிருதத்தில் வச்சுருக்காங்க, தமிழ் இருந்தாலாம் படிச்சுக்குவான். ஆனால் தமிழில் வந்த பின்னால் தான் பல இதெல்லாம் போயிட்டுருக்கு அவங்கள பற்றி தெரிகிறது. அதில் சும்மா பெண்களை பற்றியெல்லாம் எவ்வளவு கேவலமாக எழுதுவது. பெண்கள் இதில் எழுதுகிறான், பெண்கள் எப்பவும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள், தந்தையிடம் என்றாலும் சகோதரனிடம் இருந்தாலும் தனியாக பெண்களை விடாதீர்கள், ஆண்களை கெடுத்து விடுவார்கள். இதில் மனுசாஸ்திரம் எழுதி வைக்கிறான். அப்புறம் சொல்கிறான், இப்போது பல செய்திகள் அதில் கேவலமாக விதவை இடத்தில் குழந்தை இல்லை, விதவிக்குன்னு வச்சுக்கோங்க,
பெரியவர்கிட்ட பெர்மிஷன் ஆகிட்டு யார்கிட்ட போய் குழந்தை பற்றிலாம் தப்பு இல்லைங்கிறான். ஸோ அப்பன் சொத்தை அவனுக்கு கொடுத்துடலாம். இதெல்லாம் எழுதி வைத்திரு. அவங்க பழக்க வழக்கங்களை சட்டமாக்கி இருக்கிறார்கள். அவங்க அப்படி வாழ்ந்ததை சட்டமாக்கி வைத்திருக்கிறார்கள். வேற என்ன இருக்கும்? அதைத்தான் நம்ம வந்து வேதம்னு பெருசாக நம்ம ஆளுக்கு வேதம்னு தெரியும். எப்போதும் வேடிக்கையானு சொல்லணும். வேதத்தில் என்ன மந்திரம் இருக்கிறது நான் தமிழில் சொல்லிட்டுலாம். மந்திரத்தை வேதத்தில் இருக்கிறது இதுதான் இருக்குது. மாப்பிள்ளை அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான், அவனை போட்டு ஆகணும். நான் வறுவல் வச்சுருக்கேன், சரக்கு வாங்கி வச்சுருக்கேன், வா இன்றைக்கி அவனை போட்டுடலாம். இது சமஸ்கிருதத்தில் தாங்க வேதம். இந்திரனே, கருப்பர்கள் எங்கள் தொல்லையாப்படுகிறார்கள். இதோ உனக்கு சோமபானம் படைத்திருக்கிறேன், இந்த கறி அந்த கறி படைத்திருக்கிறேன், அவர்களை அழித்து விடுவோம் வா என்று கூட்பது தான் மந்திரங்க. வேறு ஒன்றுமே இல்லை வேதத்தில். ஒரே விஷயந்தான். வாப்பா, அவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், அவனை போட்டுடலாம். சரக்கு இருக்குது, மறுத்து வச்சுருக்கேன், இன்றைக்கி அவனை போட்டுடலாம். அதே வடமொழியில் எழுதுவது தான் வேதம். அதில் என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அணு இருக்குதுங்கிறான், விமானம் இருக்குதுங்கிறான். அடே அப்பா, நம்ம மந்திரிங்க, நம்ம பிரதமர் பேசினார் விஞ்ஞானிகள் மாநாட்டில். வேற எங்கேயோ பேசினா பரவாயில்ல. அந்த காலத்துலேயே நாங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் தலையவே பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. அது விநாயகருக்கு தலையை வச்சானோ அந்த காலத்திலே பண்ணியிருக்காராம். ஸ்டெம் செல் ஆப்ரேஷன், ஸ்டெம் செல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்பயே குந்து இருக்குது துரியோதன மனைவிக்கு குழந்தை பிறந்து தான். அது கட்டியாக ரத்த கட்டியாக வந்து தான். அதை துண்டு துண்டாக்கி அதில் போட்டு அதில் வளர்த்து 100 குழந்தைகளாக வந்து தான். நாங்கள் அப்போயே ஸ்டெம் செல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ராமகிருஷ்ணன் வெங்கட்ராமன் ஒருத்தர், வெங்கி ராமகிருஷ்ணன் ஒரு சுருக்கமாக சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ யூகேவில் இருக்கிற தமிழ்நாட்டு பாப்பான் அங்கே இருக்கார். அவர் வந்து ஒரு விஞ்ஞானிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் அங்கேருந்து இந்தியாவில் மாநாடு, விஞ்ஞானி மாநாடு வந்தது. அவர் ஒரே ஆள் தான் சொன்னார், பிஜேபி ஆட்சியில் இருக்க வரைக்கும் நான் விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே ஆள் அவர் தான். அவர் சொல்லிட்டு போனார். அதைத்தான் எழுதி வச்சுருக்காங்க, பூரா இதில் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நியாயம்னு அது இவர்களும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சின்ன சின்ன எளிய கேள்வி, நம்ம தோழர் சிற்பிராஜன்லாம் சின்ன சின்ன கேள்வி கேளுங்கன்னார்ல, அப்படி தான் பெரியார் சின்ன கேள்வி ஒன்று கேட்டார். குழந்தையின் கழுத்தின் சுற்றளவு என்ன, யானையின் கழுத்தின் சுற்றளவு என்னன்னு மட்டும் கேட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட கதை. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சாஸ்திரங்களை நம்பி தான் ஜாதியை தவிர. ஏன் மற்ற ஊரில் இல்லை, நம்ம ஊரில் மட்டும் இருக்குது? ஒருத்தன் வந்தான், சூழ்ச்சிக்காரன், தந்திரக்காரன், வஞ்சகன், அவன் சொன்னதை நாம் நம்பினோம். என் நம்மால் தான் நல்லவன் எல்லாத்தையும் நம்புவானே, அதுதான் வந்தது. வந்தாரே வரவேற்கும் தமிழ்நாடு, இதையும் வரவேற்றுது. தமிழ்நாடுன்னா தெற்கு பூரா, இந்தியத்துக்கு தெற்கு எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்போ எனவே அவர்களால் பால்பட்டு போனவர் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம மொழியை கெடுத்துட்டோம். அவங்க மொழியை, கன்னடத்தை கெடுத்தான், சேர்ந்து கன்னடமாகி விட்டது, சேர்ந்து ஆயிடுச்சு. இங்கே வந்து மலையாளம் ஆயிடுச்சு. நாம் தமிழாகவே இருக்கிறோம். அவர்கள் நம்ம உடையாமல் தள்ளிக்கிட்டே இருக்கோம். வெளியே வந்தால் உடனே தள்ளி விட்டுருது. நம்ம ஃபயர்வால் போட்டிருக்கிறோம், அப்படி ஒன்று தள்ளி வெளியே அனுப்பிச்சிருது அவங்கள. அதுதான் இந்த நாட்டின் சிறப்பு, தமிழ்நாட்டின் சிறப்பு. அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அறிவியலை படித்தா வாழ்க்கையில் பயன்படுத்த போதும், அவ்வளோதான். அறிவியல் என்ன சொல்லுதோ அதை சொல்லு, அவ்வளோதான். அறிவியலை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். படிப்பு படிச்சுட்டு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்காத, அல்லது ஆசிரியராக போய் சொல்லிக் கொடுத்து மட்டும் அறிவியலை பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் 2 கடவுள் மறுப்பு, ஆண்டவன் உலகத்தை படைத்தானா, பிக் பேங் தியரியை படிங்க, நெபுலா தியரியை படிச்சிங்கன்னா அவன் படைக்கலடா, உண்டாச்சு. மனிதனை படைத்தாரா? இல்லை. உருமலர்ச்சி கொள்கையால் எவல்யூஷனில் ஒரு வளர்ந்தான், உருமலர்ந்து மனிதன் ஆனான். இதை 2 படிச்சுட்டாவே உலகத்தையும் படிக்கலாம், மனுஷனையும் படிக்கலாம். தெரிஞ்சு போனாவே கடவுள் நம்ம மறுத்துவோம். அதன் பெயரால் எழுதப்பட்ட தத்துவங்கள், அதன் பெயரால் வைக்கப்பட்ட சாஸ்திரங்கள், அதன் பெயரால் மக்களை பிரித்து வைக்கிற தந்திரங்கள், அதற்கு எதிராக இருப்போம் என்ற வேண்டுகோளை மட்டும் உங்களோடு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.